அத்தியாயம் 18. இருவரும் எப்போதும் இறுகியிருந்தோம். கடினப்பட்ட கற்பாறை என அதில் அமைதியாய் செதுக்கிக் கொண்டிருந்தது நமக்கான காதல் சிற்பத்தை. அப்பல்லோ மருத்துவமனை தன்னை சுற்றி இருந்த முகமூடி அணிந்த மருத்துவ பணியாளர்களை நோக்கி ஒரு பலவீன புன்னகையை செலுத்திய அர்ச்சனா தன் வலக்கையை தன் இடக்கையில் தாங்கியபடி தன்னை இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்த சரணின் கரத்தில் தன் இதழ்களை மென்மையாய் ஒற்றியெடுத்தாள். ஐ லவ் யூ சரண் என மென்மையாய் மொழிந்தாள். சரணை மீறி அவன் கன்னங்களில் கண்ணீர் துளிர்த்து அச்சுவின் கரத்தில் பட்டு தெரித்தது. இன்னும் 10 நிமிடத்தில் அச்சுவிற்கு எலும்பு மஜ்ஜை தான அறுவை சிகிச்சை நடைபெற இருக்கிறது. அறுவை சிகிச்சை அரங்கிற்குள் நுழையும் முன் அர்ச்சனா தன் காதலை சரணிடம் தெரிவித்தாள். சரணின் இதயமோ இன்னும் 10 நிமிடத்தில் அர்ச்சனாவிற்கான வாழ்வா சாவா பயணம் தொடங்க போகிறது என்ற பதற்றத்தில் அவள் கரத்தை இன்னும் இறுக்கி பற்றி கொண்டான். அவனாக வெளியேறுவான் என்று காத்திருந்த செவிலியர் அவனிடம் வெளியேறும் உத்தேசம் தற்சமயம் தென்படாததைக் கண்டு, எஸ்கியூஸ் மீ சார், நாங்கள் அவங்கள ஆப்ரேஷன் தியேட்டருக்கு ஷிஃப்ட் பண்ணணும் ப்ளீஸ் என்று இழுக்க சரண் தன் நடுக்கத்தை கட்டுப்படுத்தி கொண்டு எழுந்தான். எழுந்தவன் அர்ச்சனாவின் நெற்றியில் மென்மையாய் இதழ் பதித்துவிட்டு, உனக்காக காத்திருப்பேன் அர்ச்சுமா, எத்தனை வருஷம் ஆனாலும் சரி உனக்காக நான் காத்துட்ருக்கேன் அப்படிங்கிற எண்ணத்தை உன் அடி மனசில் பதிய வச்சுக்கோ. நீ நீ கண்டிப்பாக என் அச்சுவா மறுபடி எனக்கு திரும்ப கிடைப்பேன், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு, பயப்படாமல் போயிட்டு வா என சொல்லிவிட்டு அவள் கண்களை பார்த்தான். அர்ச்சனாவோ அவனை தேற்றும் ஒரு புன்னகையை இதழ்களில் தேக்கினாள். அவளை திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே சரண் அந்த அறையை விட்டு வெளியே நந்தவனம் போல அமைக்கப்பட்டிருந்த குடிலில் சென்று அமர்ந்து கொண்டான். அந்த நந்தவனத்தின் நடு மையமாய் புல்லாங்குழல் ஏந்திய கண்ணன் தன் மாய சிரிப்பை சிந்தியபடி நின்று கொண்டிருந்தான். குடிலின் மறு ஓரத்தில் அர்ஜுனின் குடும்பமும் வாசுவின் குடும்பமும் அமர்ந்திருக்க சரண் யார் அருகிலும் சென்று அமர பிடிக்காமல் கண்களை மூடி இருக்கையில் சாய்ந்து அமர்ந்து கொண்டான். அவர்கள் யாருக்கும் அவனது இந்த மோன நிலையை கலைக்க விருப்பமில்லை. அவர்களும் யாரும் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளவில்லை. அனைவர் எண்ணமும் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க போகும் அறுவை சிகிச்சையின் மீதே நிலை கொண்டிருந்ததால் மற்றவரை தேற்றவோ ஆறுதல் படுத்தவோ யாருக்கும் மனமில்லை. சரணின் மூடிய விழிகளுக்குள் ஜானவி 2 நாட்களுக்கு முன் அவனிடம் பகிர்ந்த அர்ச்சனாவை பற்றிய உண்மைகள் மீண்டும் அவன் மனதில் உலாவரத் தொடங்கியது. அர்ச்சனா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாள் என்ற விஷயத்தை கேட்டு அனைவரும் அங்கே அறக்க பறக்க சென்றடைந்ததும் யார் அனுமதியும் இல்லாமல் சரண் முதல் ஆளாய் அர்ச்சனா இருந்த அறையை அறிந்து அவளை காண ஓடி வந்தான். அங்கே அர்ச்சனா தன் சுய நினைவின்றி புலம்பிக் கொண்டிருந்தாள். அப்படி அவள் என்ன சொல்கிறாள் என்பதை அறிந்து கொள்ள அவள் அருகே குனிந்தவன் அவள் தன் பெயரை சொல்லி புலம்புவதும் சற்றே இடைவெளி விட்டு மன்னிப்பு கோருவதுமாய் இருக்க முதலில் சரணுக்கு ஒன்றும் புரியவில்லை. அவன் முகத்தில் குழப்பத்தை கண்ட ஜானவி அவனை தனியே அழைத்து சென்று முதல் முறையாக அச்சுவின் இன்னொரு பக்கத்தை அவனுக்கு அறிமுகப்படுத்த தொடங்கினார். சரவணா, அர்ச்சனா, எங்க அச்சு. கொஞ்ச நேரம் தன்னுடைய கமறிய குரலை சரிப்படுத்தி கொண்டே, அர்ச்சனா உன்னை உயிருக்கு உயிரா விரும்புறாப்பா, ஆனா அதை சொல்ற நிலைமையில அவ இப்ப இல்லை. அவளுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், உனக்கும் அவளை பிடிக்கிறது அவளுக்கு தெரியும். இருந்தாலும் தன்னோட நிலைமை தெரிஞ்சு அவ காதலை உன்கிட்ட சொல்ல உன் மனசை கலைக்க விரும்பல. சொல்லிவிட்டு அவர் அழத் தொடங்க, ஐயோ பாட்டி, எனக்கு ஒன்றும் புரியல, கொஞ்சம் புரிகிற மாதிரி தான் பேசுங்களேன் என பொறுமையின்றி ஜானவியிடம் கேட்டான். தன் அழுகையை கட்டுக்குள் கொண்டு வந்த ஜானவி அர்ச்சனாவின் கடந்த காலத்தை சரணிடம் சொல்லத் தொடங்கினார். நீங்க எல்லாரும் இப்ப பார்க்கிற அர்ச்சனா உண்மையான அர்ச்சனா இல்லை. 3 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் லட்சியம்னு வெறி பிடிச்ச மாதிரி ஸ்விம்மிங்கில் நேஷ்னல் சாம்பியன் ஆகணும்னு ஓடிக்கிட்டு இருந்தவா. யார் கூடயும் அனாவசியமாக பேச மாட்டா, ரொம்ப மூடி டைப்.
ஸ்கூல் முடிஞ்சா ஸ்விம்மிங் ப்ராக்டிஸ் இப்படித்தான் இருப்பான். என் மகன் அதுக்கு மேலே பிஸ்னஸ்ன்னு ஓடிட்டு இருப்பான். என் மருமக சொந்தமாக பெண்கள் பத்திரிகை நடத்திட்டு இருந்தா. இவங்க தாத்தா ஸ்போர்ட்ஸ் அகாடமி நடத்திட்டு இருந்தாரு. நான் ஒரு காலேஜில் ஹெச்ஓடியாக இருந்தேன். சுருக்கமாக சொல்ல போனால் எங்கள் வீட்டில் நாங்கள் எல்லாரும் பார்த்துக்கிறது டைனிங் டேபிளை மட்டும்தான். அப்போ கூட ஒரு ஹாய் ஹலோவோட எங்கள் பேச்சு முடிஞ்சிடும். அதுதான் இப்போ அர்ச்சனாவோட இந்த நிலைமைக்கு காரணம். அர்ச்சனாவுக்கு சின்ன வயசுல இருந்தே சைனஸ் ப்ராப்ளம் இருந்திருக்கு. அவள் வளர்ந்ததுக்கப்புறம் அது சரியாக போச்சு. அதுக்கப்புறம் நாங்களும் அதை பற்றி அதிகம் கண்டுக்கலை. அர்ச்சனாவுக்கு மறுபடி ஸ்விம்மிங் ப்ராக்டிஸில் இருக்கும்போது அந்த தண்ணி ஒத்துக்காமல் அலர்ஜி ஆகியிருக்கு. அவள் எங்ககிட்ட அதை பற்றி எதுவும் சொல்லாமல் எங்கள் ஃபேமிலி டாக்டரை போய் பார்த்துருக்கா. வழக்கமாக எங்கள் வீட்டில் யாருக்கு உடம்பு சரியில்லைனாலும் அவங்களே போய் எங்கள் ஃபேமிலி டாக்டரை மீட் பண்ணுறது தான் வழக்கம். என்ன அர்ச்சனா போனால் துணைக்கு எங்கள் வீட்டு வேலைக்காரமாக காரில் கூட போவாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். சாதாரண சளி தொந்தரவுன்னு டாக்டர் சில ஆன்டிபயோட்டிக்ஸ் எழுதி கொடுத்துருக்காரு. ஒரு வாரத்தில் அதுவும் சரியாயிடுச்சு. ஆனால் அடுத்த 10 நாளில் மறுபடியும் அதே பிரச்சனை தொடர்ந்து 2-3 வாட்டி இதே ப்ராப்ளம்னு அவள் வரவும் அவள் மெடிக்கல் ஃபைல் ஃபுல்லாக வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு அவளுக்கு மறுபடி சைனஸ் ப்ராப்ளம் தொடங்கி இருக்கிறதாகவும் மேபி ஸ்விம்மிங் ஃபுல் வாட்டர் அவளுக்கு ஒத்துக்காமல் போக வாய்ப்பு இருக்கிறதாகவும் கொஞ்ச நாள் அவளை ஸ்விம்மிங் அவாய்ட் பண்ண சொல்லியிருக்கார். ஆனால் அந்த சமயத்தில் இன்னும் 3 மாதத்தில் நேஷ்னல் லெவல் காம்படிஷன் தொடங்க போகிற சமயம். அர்ச்சனாவுக்கு அவள் கனவை விட்டு கொடுக்க கொஞ்சம் கூட பிரியமில்லை. ஆனால் எங்கள் டாக்டர்கிட்ட ஸ்விம்மிங் அவாய்ட் பண்ணி பார்க்குறதா பொய் சொல்லிட்டு திரும்ப வந்திருக்கா. ஆனால் ஸ்விம்மிங் அவாய்ட் பண்ணாமல் கண்டினியூவாக ப்ராக்டிஸ் போயிருக்கா. மறுபடி அந்த அலர்ஜி தொல்லை ஏற்பட்டப்ப எல்லாம் ஃபேமிலி டாக்டர் கடைசியாக ப்ரிஸ்கிரைப் பண்ண அதே மாத்திரையே வாங்கி சாப்பிட்டு சமாளிச்சிருக்கா. நேஷ்னல் லெவல் காம்படிஷன் தொடங்க போகிற 2 நாளைக்கு முன்னாடி அந்த ஸ்விம்மிங் ட்ரைனிங் சென்டரில் இருந்து எங்களுக்கு ஃபோன் வந்துச்சு. அர்ச்சனா ப்ராக்டிஸில் இருக்கும்போதே மயங்கி விழுந்துட்டா. உடனே எங்களை கிளம்பி வர சொன்னாங்க. நாங்கள் எல்லாரும் பதறி போய் அங்கே ஓடினோம். அவளை பெங்களூரில் இருந்த பெரிய ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணோம். அவங்க 2 நாள் அவளை அங்கேயே தங்கி எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்த்துட்டு கடைசியில் எங்கள் தலையில் குண்டை தூக்கி போட்டாங்க. அர்ச்சனா தொடர்ச்சியாக அதிக பவர் கொண்ட ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்புறம் அந்த அலர்ஜி மாத்திரையெல்லாம் டாக்டர் அட்வைஸ் இல்லாமல் தொடர்ந்து சாப்பிட்டதால அவள் உடம்பில் இருக்கிற வெள்ளை அணுக்கள் உற்பத்தி மொத்தமாக பாதிக்கப்பட்டு ஒரு விதமான இரத்த புற்றுநோய் தாக்கி இருக்கிறதா சொன்னாங்க. இதில் என்ன அசிங்கம்னா அர்ச்சனா கண்முழிச்சு சொல்கிற வரைக்கும் அந்த டாக்டர்ஸ் வந்து ஹிஸ்ட்ரி கேட்டப்ப எல்லாம் அர்ச்சனா முதல் நாள் வரைக்கும் நார்மலாக தான் இருந்தா. அவள் எந்த மருந்து மாத்திரையும் எடுத்துக்கிற வழக்கம் இல்லைன்னு நாங்கள் 4 பேரும் மாறி சொல்லிட்டு இருந்தோம். டாக்டர் கேன்சர் அப்படி இப்படின்னு சொன்னதும் நாங்கள் எல்லாரும் பதறி போயிட்டோம். எங்களை சமாதானப்படுத்தின டாக்டர் இப்போ கேன்சரை குணமாக்க நிறைய வழி இருக்குது, அவளுக்கு ஹீமோதெரபி ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னார். அது வரைக்கும் பணம் அந்தஸ்து அப்படி இப்படின்னு ஒரு வட்டம் போட்டு அதுக்குள்ளே வாழ்ந்துட்டு இருந்த நாங்கள் எல்லாரும் அந்த வட்டத்தில் இருந்து வெளியே வந்து அர்ச்சனா மட்டும்தான் எல்லாங்கிற மாதிரி மாறி போனோம். எங்கள் குடும்பம் மொத்தமும் சிரிப்பை தொலைச்சிது. ஹீமோதெரபியில் அர்ச்சனா உடம்பு தேரலை, மாறா தேய ஆரம்பிச்சது. அந்த நாள் இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது. நர்ஸ் அவளுக்கு ஊசி போட்டுட்டு வெளியே போக அந்த மருந்து ஒத்துக்காம அர்ச்சனா வாமிட் பண்ணா. அவள் வாந்திய கையில் ஏந்தினா அவளை க்ளீன் பண்ணி படுக்க வச்சேன். அப்போ என் பேத்தி என்னை பார்த்து கேட்ட கேள்வி இன்னும் ஈட்டியாக என் நெஞ்ச குத்திட்டு இருக்கு. தம்பி, ஏன் பாட்டி, ஏன் நீங்கள் எல்லாரும் முன்னாடியே இது மாதிரி என் மேலே அன்பாக இல்லாமல் போனீங்க? நான் சாக போகிறேன்னு தான் இப்பெல்லாம் அம்மி எனக்கு சாப்பாடு ஊட்டி விடுறாங்களா? டேடி டெய்லி நைட்டு வந்து அவர் காலேஜ் கதையெல்லாம் சொல்லி சிரிக்க வச்சுட்டு போகிறாரா? நீ எப்பவும் என் கூடவே இருக்க. தாத்தா டெய்லி வந்து எனக்கு பிடிச்ச ஸ்டோரி புக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறாரு. நான் சீக்கிரம் சாக போகிறேன்னு தான் இதெல்லாம் செய்கிறீங்களா? நான் முதல்ல ஸ்கூலில் ரன்னிங் ரேஸில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினப்போ அதை காட்ட எவ்வளவோ ஆசையாக வீட்டுக்கு ஓடி வந்தேன் தெரியுமா?
வீட்டில் யாருமே இல்லை. அடுத்த நாள் காலையில் அதை பற்றி சொன்னப்போ ஹவ் ஸ்வீட், குட் இப்படின்னு ஆளுக்கு ஒரு கமெண்ட் கொடுத்துட்டு நான் வாங்கின கப்பை தொட்டு கூட பார்க்காம போயிட்டீங்க. நான் தனியாக எவ்வளவோ அழுதுன்னு தெரியுமா? அப்படித்தான் நான் 10th படிக்கும்போது டிஸ்ட்ரிக்ட் லெவலில் காம்படிஷன் ஸ்விம்மிங்கில் கோல்டு மெடல் வாங்கிட்டு வந்தேன். அங்கே போட்டியில் கலந்துக்க வந்த எல்லா பொண்ணுங்க கூடயும் அவங்கவுங்க அப்பா அம்மா ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் மோட்டிவேட் பண்ண வந்திருந்தாங்க. ஆனால் என் கூட என் கோச் மட்டும்தான் இருந்தார். அந்த கோல்டு மெடல் வீட்டில் எந்த மூலையில் இருக்குன்னு கூட இப்போ யாருக்கும் தெரியாது. நம்ம வீட்டை பார்த்து பார்த்து அது கொடுத்த தனிமையை பார்த்து பார்த்து பயந்து போய் தான் பாட்டி என்னை நானே நீச்சல் குளத்தில் மூழ்க வைக்க கற்றுக்கிட்டேன். நீந்தும் போது கிடைக்கிற தன்னம்பிக்கை, அடுத்தவங்களை முந்தும் போது கிடைக்கிற சந்தோஷம், தண்ணிக்குள்ளே இருக்கும்போது அது தர்ற வேற உலகத்துக்கான ஃபீலிங்ஸ், இது எல்லாம் சேர்ந்து தான் நீச்சலை எனக்கு பைத்தியமாக்கிச்சு. அதுதான் இந்த வருஷம் +2 இருந்தாலும் பரவாயில்ல, தொடர்ந்து ஸ்விம்மிங் ப்ராக்டிஸ் போக ஆரம்பித்தேன். நம்ம டாக்டர் மோகன் சொன்னப்போ கூட அவர் வார்த்தையை அலட்சியம் பண்ணிட்டு மறுபடியும் ஸ்விம்மிங்கை தேடி போனேன். இப்போ இந்த வியாதியோட போராடிட்டு இருக்கேன். வேடிக்கையை பாத்தியா பாட்டி? எந்த லட்சியத்துக்காக என் உடம்ப அலட்சியப்படுத்தினேனோ இனி அந்த லட்சியமே கனவா போச்சு. கூட்டமாக இருக்கிற இடத்துக்கு போனாலே இன்ஃபெக்ஷன் ஆகும்னு டாக்டர் சொல்கிறார். இனி நான் எப்படி எல்லாரும் யூஸ் பண்ணுற ஸ்விம்மிங் பூலில் போய் நீந்தி ஜெயிச்சு? எல்லாம் போச்சு பாட்டி. நீங்கள் எல்லாம் முன்னாடியே என்கிட்ட இதே அன்போட அக்கறையோட இருந்திருந்தா நான் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிச்சிருப்பேன் பாட்டி. சொல்லிவிட்டு அன்னைக்கு அர்ச்சனா ரொம்ப நேரம் அழுதா. ஹீமோ முடிச்சு அவளுக்கு ரேடியோ தெரபி ஆரம்பித்தாங்க. அது அதை விட கொடுமையாக இருந்தது. வீடு எப்பவும் சோகத்திலேயே இருக்க ஆரம்பிச்சது. ஆரம்பத்தில் தானும் ஒதுங்கியே இருந்த அர்ச்சனா வீட்டில் எல்லாரும் தன்னால் தான் சந்தோஷம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்கன்னு முடிவு பண்ணி மெதுவாக அவள் கூட்டில் இருந்து வெளியே வர ஆரம்பித்தா. கரஸில் ஃபேஷன் டெக்னாலஜி படிக்க ஆரம்பித்தா. அவள் அம்மாவை அவளுக்கு சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிச்ச டென்னிங் கேம்ஸ் மறுபடி சேர வச்சாங்க. வேலையை விட்டுட்டு வீட்டில் இருந்த என்ன லேடிஸ் கிளப் மெம்பர் ஆக்கி சுறுசுறுப்பாக ஓட வச்சா. அவங்க அப்பனை ஏதாவது குறும்பு பண்ணி எந்நேரமும் சிரிக்க வச்சா. அவங்க தாத்தாவுக்கு அவர் காலேஜ் டேஸில் வெஸ்டர்ன் டான்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னு பேச்சு வாக்கில் தெரிஞ்சுக்கிட்டு அவரை ஃபாலோ, சம்பா இப்படி டான்ஸ் கிளாஸ் அனுப்பி வச்சா. அவள் குறும்பில், அவள் சிரிப்பில் முதல்ல அவள் செய்கிறதுக்கெல்லாம் பொய்யாக சிரிக்க ஆரம்பித்த நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் வாழ்க்கையே இப்படித்தான்ங்கிற மாதிரி அவளுக்காக மாறி போனோம். எங்கள் வீட்டில் மறுபடியும் சிரிப்பு சத்தம் கேட்டுச்சு. இப்படி ஒரு வாழ்க்கையை இத்தனை வருஷமாக வாழாமல் போனோமேன்னு நாங்கள் எல்லாரும் ஏங்குற அளவுக்கு எங்கள் அர்ச்சனா எங்கள் வாழ்க்கையை அழகாக மாற்றினா. தினமும் எல்லோரும் காலையிலையும் சாயங்காலமும் ஒன்றா உட்காந்து சாப்பிட ஆரம்பித்தோம். அப்போ ஒருத்தர் மாற்றி மாற்றி கேலி கிண்டல் செய்துப்போம். மாதம் ஒரு முறை ஒன்றா டூர் போனோம். சண்டே ஆனால் கோயிலுக்கு போவோம். அன்னைக்கு நைட்டு அர்ச்சனா அப்பா, தாத்தா, என் வீட்டு தோட்டக்காரனை கூட விடாமல் சமையல் போட்டி வைப்பா. இதில் காமெடி என்னன்னா, அவங்க சமைச்சதை அவங்களுக்குள்ளேயே மாறி மாறி டேஸ்ட் பண்ணி மார்க் போட சொல்லுவா. அன்னைக்கு யார் சமையலை சாப்பிட்டு யார் வாமிட் பண்ணாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் ப்ரைஸ். அப்போதெல்லாம் மேக்சிமம் எங்கள் வீட்டு தோட்டக்காரன் தான் ஜெயிப்பான். ஒரே சிரிப்பும் கேலியும் சந்தோஷமாக இருக்கும். அர்ச்சனா இப்படி ஒரு வியாதி இருக்குங்கிறதையே நாங்கள் மறந்துட்டு சந்தோஷமாக இருக்க ஆரம்பித்தோம். அப்போ தான் மறுபடியும் அந்த பெரிய இடி எங்கள் தலையில் விழுந்தது. அர்ச்சனாவுக்கு இனி ஹீமோ ரேடியோ தெரபியால் பலன் இல்லை. இந்த நோயை முழுசாக குணமாக்கணும் அப்படின்னா அவளுக்கு மறுபடி புதுசாக வெள்ளை அணுக்களை உருவாக்குற புது எலும்பு மஜ்ஜையே அவள் உடம்புல பொருத்தி ஆகணும். அதுவும் சீக்கிரமே. அதில் இன்னும் கொடுமை, எங்கள் யாரோட சாம்பிள்ஸும் அவளோட மேட்ச் ஆகலை. டாக்டர்ஸ் வேறு ரிலேட்டிவ்ஸ் டோனர்ஸ் தேட சொன்னாங்க. நாங்கள் பெங்களூர் வந்து செட்டில் ஆனதுலேருந்து அவ்வளவா எங்கள் சொந்தக்காரங்க கூட டச் இல்லை. சில பேர் எங்களை விட வசதி குறைவுன்னு ஸ்டேட்டஸ் பார்த்தும் சிலரை ஒதுக்கி வச்சோம். எங்கள் மாப்பிள்ளை சொந்தத்தை பேச்சு வாக்கில் என் பையன் ஒரு முறை மட்டமாக பேச போய் என் பொண்ணை என்னை பார்க்க அதிகம் பெங்களூர் வரமாட்டா. இப்போ ரிலேட்டிவ் டோனர் தேட சொன்னதும் முதல்ல என் மருமக பக்க சொந்தக்காரங்களை சந்தித்து ஹெல்ப் கேட்டோம்.
சில பேர் பழைய வன்மத்தை மனசில் வச்சுக்கிட்டு ஆறுதல் சொல்கிற மாதிரி எங்கள் பணத்திமிர குத்தி காட்டி பேசிட்டு மறுத்துட்டாங்க. சில பேர் நாங்கள் கொடுக்கறதா சொன்ன பணத்துக்கு ஆசைப்பட்டு டெஸ்ட்டுக்கு வந்தாங்க. ஆனால் அவங்க மேரோ அர்ச்சனாவோட மேட்ச் ஆகலைன்னதும் அவங்களும் வருத்தப்படுகிற மாதிரி இனி அர்ச்சனாவோட வாழ்க்கை அவ்வளவுதான் அப்படின்னு எங்கள் முன்னாடியே குத்தி காட்டி பேச ஆரம்பித்தாங்க. மறுபடி எங்கள் வீடு சோகத்தில் மூழ்க ஆரம்பிச்சது. இதையெல்லாம் பார்த்து வெறுத்து போன அர்ச்சனா இனி எந்த சொந்தக்காரங்க வீட்டுக்கும் போய் உதவின்னு கேட்கக்கூடாதுன்னு எங்ககிட்ட சத்தியம் வாங்கிட்டா. நான் அப்போதான் என் பொண்ணுகிட்ட பேச நினச்சிருந்தேன். அதை என் பேத்தி சுத்தமாக தடுத்துட்டா. அதுக்கப்புறம் வாலண்டரி டோனருக்கு அப்பல்லோ ஹாஸ்பிட்டலில் பதிவு பண்ணிட்டு இன்னைக்கு நல்ல செய்தி வரும், நாளைக்கு நல்ல செய்தி வரும்னு நாங்களும் காத்திருக்க ஆரம்பித்தோம். அப்போ தான் என் மக என்கிட்ட மறுபடி ஃபோனில் பேச ஆரம்பித்தா. அவள் பையனுக்கு அர்ச்சனா மேலே ஈர்ப்பு வந்தால் ஒருவேளை கடவுள் புண்ணியத்தில் அர்ஜுனோடதோ இல்லை ரஞ்சனியோடதோ போன் மேரோ அர்ச்சனாவுக்கு மேட்ச் ஆனால் அவளை காப்பாற்றிடலான்னு முடிவு பண்ணித்தான் நாங்கள் அர்ஜுன் கூட அவன் ஊருக்கு வந்தோம். இங்கே வந்தால் அர்ஜுனுக்கு ஏற்கனவே நிச்சயம் பண்ண பொண்ணு காத்துட்ருக்கான்னு தெரிஞ்சதும் எங்களுக்கு எல்லாம் அதிர்ச்சி தான். ஆனால் அந்த கல்யாணம் நின்று போனதில் எங்களுக்கு மறுபடியும் நம்பிக்கை வர ஆரம்பிச்சது. ஆனால் அர்ச்சனா ஒரு நாள் நைட்டு அழுதுகிட்டே என் மடியில் படுத்துக்கிட்டு அவள் உன்னை லவ் பண்ணுறதா சொன்னப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை. நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் மேலே வச்சிருக்கிற பாசம், உன் ஃப்ரெண்டோட லவ் சேரணும்னு நீ தவிக்கிற தவிப்பு, உன்னோட குறும்புத்தனம் எல்லாத்தையும் விட அவளை எப்பவும் ஆச்சரியமாக பார்க்குற உன்னோட பார்வை, இதெல்லாம் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான். நீ சந்தோஷப்படணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அர்ச்சனா அர்ஜுனுக்கு உதவி செய்ய வந்திருக்கா. நீங்கள் போட்ட பிளான் எல்லாம் சொதப்ப ஆரம்பித்ததும் என்கிட்ட உதவி கேட்டு வந்த அன்னைக்கு தான் அவள் மனசை திறந்து காட்டினான். பழைய ஜானவியா இருந்திருந்தா ஓங்கி கன்னத்தில் ஒன்று விட்டிருப்பேன். ஆனால் இப்போ என்னால் அவள் காதல் ஜெயிக்கணும்னு கடவுள்கிட்ட பிரார்த்தனை தான் செய்ய முடிஞ்சது. அவள் சந்தோஷம் மட்டும்தான் முக்கியம்னு முடிவெடுத்த நாங்களும் சம்யு அர்ஜுனை சேர்த்து வைக்க எங்களால் ஆன உதவியை செய்ய ஆரம்பித்தோம். ஜானவி அர்ஜுவின் கடந்த கால கதையை முடித்த தருணம் அவர் முன் ரஞ்சனி கோபம் சுமந்த முகத்தோடு பிரசன்னமானார். என்னை இவ்வளோ மட்டமாக எப்படிமா உங்களால் நினைக்க முடிஞ்சது? உங்கள் குணமும் நடத்தையும் பிடிக்காம நான் கொஞ்ச நாள் நம்ம குடும்பத்திலேருந்து ஒதுங்கி இருந்தது உண்மைதான். ஆனால் ஒரேடியாக உங்களையெல்லாம் வெறுத்துட்டேன்னு அர்த்தமா? இவ்வளோ நடந்திருக்கு, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்னு தோணலைல்ல? கிளம்புங்க உடனே ஹாஸ்பிட்டலுக்கு. நானும் அர்ஜுனும் டெஸ்ட்டுக்கு ரெடி. எனக்கு நம்பிக்கை இருக்குது, கடவுள் இந்த வாட்டி கண்டிப்பாக நம்ம பக்கம் இருப்பார். நம்ம அர்ச்சனா பழைய மாதிரி ஆரோக்கியமாக திரும்ப நமக்கு கிடைப்பா. ரஞ்சனி பேச பேச ஜானவி அவர் கரங்களை பற்றி கொண்டு சந்தோஷ கண்ணீர் வடிக்க தொடங்கினார். இரு குடும்பமும் அர்ச்சனாவோடு அன்றே சென்னை கிளம்ப அவர்களோடு சரணும் இணைந்து கொண்டான். வீணாவும் சம்யுவும் சரணுக்கு நம்பிக்கை அளித்து அனுப்பி வைத்தனர். சுந்தரம் சென்னை கிளம்ப இருந்த காரணத்தால் முதல் நாள் இரவு நடந்த சம்பவங்களை பிறகு பேசி முடிவு செய்யலாம் என இருவரும் ஒரு மனதாய் முடிவெடுத்திருக்க சம்யுவின் திருமண பேச்சுவார்த்தை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது. சோதனை செய்யப்பட்ட இருவரில் ரஞ்சனியின் எலும்பு மஜ்ஜை அர்ச்சனாவோடு ஒத்துப்போக அடுத்த 2 தினங்களில் அறுவை சிகிச்சைக்கு நாள் குறிக்கப்பட்டது. அர்ச்சனாவும் ரஞ்சனியும் அறுவை சிகிச்சைக்கு தயார் செய்யப்பட்டனர். சரண் தன் நினைவுகளில் மூழ்கி இருக்க வெளியே ஒரு செவிலியர் குரல் கொடுத்தார். அர்ச்சனா கூட இருக்கிறவங்க உடனே சீப் டாக்டர் ரூமுக்கு வாங்க. அந்த குரலில் கலைந்தவன் சற்றே பீதியோடு மற்ற முகங்களை பார்க்க அனைவர் முகமும் அதே பயத்தை தத்தெடுத்திருந்தது. அத்தியாயம் 19. உனக்குள் என்னையும் எனக்குள் உன்னையும் மாற்றி மாற்றி ஒளித்து வைத்து ஓயாமல் விளையாடி கொண்டே இருக்கிறது காதல். சம்யுவின் வீடு கல்யாண கலை கட்டியிருந்தது. வீட்டில் பெரியவர்கள் ஆங்காங்கே ஓடி பரபரப்பாய் நிச்சய வேலைகளை கவனித்து கொண்டிருக்க வீட்டின் கடைக்குட்டிகள் துள்ளலோடு அங்கும் இங்கும் ஓடி விளையாடி கொண்டிருந்தனர். வீட்டின் நடுநாயகமாக போடப்பட்டிருந்த 2 இருக்கைகளில் ஒரு இருக்கையில் ஷெர்வானி உடை அணிந்த அர்ஜுன் கம்பீரமாய் அமர்ந்திருந்தான். அவன் பார்வை நொடிக்கு ஒரு தரம்
சம்யு எப்போது அவள் அறையிலிருந்து வெளிப்படுவாள் என அவள் அறையே நோட்டம் விட்டு கொண்டிருந்தது. பன்னீர், சந்தனம், குங்குமம், கற்கண்டு, ரோஜா இவற்றை ஒரே தட்டில் வரவேற்பிற்காய் அடுக்கிக் கொண்டிருந்தாள் அர்ச்சனா. அவள் குனிந்து மும்மரமாய் தன் வேலையில் மூழ்கியிருக்க அவள் முதுகுப்புறம் ஒரு கரம் அவள் அணிந்திருந்த காக்ரா சோழி உடையின் பின்புற கயிறுகளில் விளையாடத் தொடங்கியது. தன் முகத்தை திருப்பாமலே இதழில் மலர்ந்த புன்முறுவலை அடக்கி கொண்டு குரலில் சற்றே கடுமையை கூட்டி, திருட்டு பூனை, இங்கே என்ன வேலை? எங்கள் தாத்தா உன்னை வெளியே தேடிட்டு இருந்தார் சரண் என்று அர்ச்சனா கத்தினாள். அழகாய் தட்டுக்களை அலங்கரித்தபடியே அர்ச்சனா திரும்ப அவளை பார்த்து முறைத்த சரண், ராட்சசி ராட்சசி, உன்னை பார்த்து முழுசா 3 மாதம் ஆச்சு. ஃபோனில் மட்டும் ஐ லவ் யூ சரண், ஐ மிஸ் யூ சரண் அப்படின்னு சீன் போட வேண்டியது. நேரில் பார்த்தா ஏதோ ரோட் சைடு ரோமியோவை பார்க்குற மாதிரி நக்கலாக ஒரு பார்வை பார்த்துட்டு அப்படியே கடுப்பை கிளப்புறது. உன்னை பார்க்கணுன்னு பெங்களூர்லேருந்து முக்கியமான எக்ஸ்போர்ட் மீட்டிங்கெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு நைட்டு தூக்கத்தையும் விட்டு உன் பைத்தியக்காரன் மாதிரி தேடி வந்திருக்கேன். என்னை சொல்லணும், இருடி, உனக்கு இருக்கு. நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னை. அவன் கோபத்தோடு மூச்சு விடாமல் பேசிக்கொண்டே செல்ல தாங்கள் நின்று கொண்டிருந்த அறை கதவை ஒரு கையால் மூடினாள். அவன் எதிர்பாராத நேரத்தில் அவன் சட்டை காலரில் கை கொடுத்து தன் முகத்தின் அருகே இழுத்து, நம்ம கல்யாணத்துக்கு இன்னும் 8 மாதம் இருக்கே, அது வரைக்கும் இந்த அமுல் பேபிக்கு ஒன்றும் வேண்டாமா? அச்சுவின் குரல் கிசுகிசுப்பாய் வெளிப்பட தன் முகத்தின் வெகு அருகே ஈரத்தில் பளபளத்த அவள் அதிரங்களை பார்த்தவன் மூச்சு ஒரு நொடி நின்று வந்தது. அர்ச்சனா, அவன் வாய் திணறலாய் அழைக்க அவன் நெற்றியில் செல்லமாய் முட்டியவள், 3 மாதம் கழிச்சு லவ்வரை தனியாக ஒரு ரூமில் பார்க்குறவன் இப்படித்தான் முதுகில் கோலம் போடுவியா? தத்தி, இதில் கல்யாணத்துக்கு அப்புறம்னு ஐயாவுக்கு மிரட்டல் வேற. வே அச்சு அவனுக்கு பழிப்பு காட்ட, கேய், அவளின் செல்ல சீண்டல்கள் அவனை புது உலகிற்கு அழைக்க அவள் உடை தந்த சுதந்திரத்தில் அவள் வெற்றி இடையில் தன் கரங்களை பதித்து தன் புறம் இழுத்தவன் அவள் இதழ்களை மூர்க்கமாய் சிறை செய்தான். இடையில் பதிந்த அவன் கரங்கள் மேலும் முன்னேற துடித்தது. அவனை தடுக்கவும் முடியாமல் அனுமதிக்கவும் முடியாமல் தன் கரங்களால் பலவீன போராட்டம் நடத்தி கொண்டிருந்தாள் அர்ச்சனா. அவளை காக்கவென்றே யாரோ படபடவென கதவை தட்டினார்கள். அவளை விட்டு பிரிய மனமே இல்லாமல் அசட்டு சிரிப்பு சிரித்தவாறே அங்கிருந்த பீரோவின் பின் சென்று ஒளிந்து கொண்டான். உடைகளை அவசர அவசரமாக சரி செய்து கொண்ட அர்ச்சனா மெல்ல கதவை திறந்தாள். வெளியே இடுப்பில் 2 கரங்களையும் ஊன்றி முறைத்து கொண்டிருந்தது சாட்சாத் நம்ம வீணாவே தான். ஒரு தட்டை அடுக்க எவ்வளோ நேரம் அர்ச்சனா? வெளியே பெரிய வீரப்பன் சந்தன கும்பா எங்கே எங்கேன்னு ஊரே கேட்குற மாதிரி அலறிட்டு இருக்காரு. ஒரு வரவேற்பு தட்டை அடுக்க இவ்வளோ நேரமா? அவளிடம் பேசிக்கொண்டே உள்ளே நுழைந்தவள் ஏற்கனவே அடுக்கி இருந்த தட்டை எடுத்துக்கொண்டு, சரி, இந்த ரூமை பூட்டிட்டு வெளியே வா, 2 பேரும் சேர்ந்தே போலாம் என்று சொல்ல அர்ச்சனா பதட்டமாய் பீரோவை நோக்கி பார்வையை செலுத்தினாள். இவ ஏன் ஏதோ பேய் அடித்த மாதிரி அந்த பீரோவையே பார்த்து வைக்கிறா என வீணா தன் பார்வையை அங்கே திருப்ப அந்த சந்தின் மறைவில் இருந்த ஒரு ஜோடி ஆண் கால்களை வீணாவின் விழிகள் கண்டு கொண்டது. ஓ, கதை அப்படி போகுதோ என மனதிற்குள் எண்ணிக்கொண்டவள் அறையில் இருந்த நாற்காலியில் வசதியாய் அமர்ந்து கொண்டு, ஏன் அர்ச்சனா, எங்க சரண் அவனோட காலேஜ் கலாட்டா எல்லாம் உங்ககிட்ட சொல்லியிருக்கானா என்ன என அப்பாவியாய் கேட்க, அச்சுவோ இல்லையே, ஏன் என அப்பாவித்தனமாய் கேட்டு வைத்தாள். சரண் பெண் வேடம் அணிந்து பெண்களிடம் ஒத்து வாங்கிய கதையை சொல்லும் உத்தேசத்துடன் வீணா கதையை தொடங்கினாள். அவள் ஆரம்பித்த 2 நிமிடங்களில் அவள் சொல்ல போகும் சம்பவத்தை ஊகித்த சரண் மறைவிலிருந்து வெளிப்பட்டு அவளை நோக்கி ஓடி வந்து தன் கரம் கொண்டு அவள் வாயை பொத்தினான். அடி பாவி, உனக்கு நான் என்ன துரோகம் செஞ்சேன்? அர்ச்சனா கிட்ட என் இமேஜை டேமேஜ் பண்றியடி துரோகி. இரு, தீபக் அம்மா இங்கே தான் இருக்காங்க. உங்கள் ஹாஸ்டலில் மிட் நைட் பார்ட்டி வைக்கிறத
தீபக்கிட்ட சொல்கிற மாதிரி அவங்க முன்னாடி சொல்லி உனக்கு பொங்க வைக்கிறேன் என்று மிரட்டினான். இந்த முறை அலறுவது வீணாவின் முறையானது. டேய் டேய் டேய், அப்படியெல்லாம் எதுவும் பண்ணிடாதடா. அந்த அம்மா ஏற்கனவே எங்கள் ஹாஸ்டல் வார்டன் சொர்ணாக்கா மாதிரி என்னை பார்க்கும்போதெல்லாம் முறைச்சி வைக்குது. இதில் நீ எதையாவது கொளுத்தி போட்டுட்டு போயிடாதடா. ஏற்கனவே அவங்க ஒரே பையனை நான் ஏதோ பில்லி சூன்யம் செஞ்சு மயக்கி இருக்கிறதா அந்த மண்டோதரிக்கு நினப்பு. பேரப்பாரு பேர மங்கள நாயகி மரகதாம்பா. வீணா அவனிடம் கெஞ்ச தொடங்க சரணோ கித்தாய்ப்பாய், சரி சரி போனா போகட்டும்னு இந்த முறை உன்னை மன்னிச்சு விடுறேன். இப்போ நீ என்ன பண்ணுற, இந்த தட்டை தூக்கிட்டு இந்த இடத்த காலி பண்ணுற. நானும் என் டார்லிங்கும் கொஞ்ச நேரம் ரொமான்ஸ் பண்ணணும். போகும்போது அப்படியே இந்த ரூம் கதவை கொஞ்சம் பூட்டிட்டு போ. கரெக்டாக ஃபங்க்ஷன் தொடங்கும்போது வந்து திறந்து விட்டால் போதும். யாராவது எங்களை தேடினா இங்கே போயிருக்காங்க அங்கே போயிருக்காங்க நீயே எதையாவது சொல்லி சமாளி, புரிஞ்சுதா? இப்போ உடனே இடத்த காலி பண்ணு. சரண் ஆர்டர் போட, எல்லாம் என் நேரண்டா என அவனை பார்த்து புலம்பிய வீணா வரவேற்பு தட்டை எடுத்துக்கொண்டு அங்கே இருந்து கிளம்பினாள். அங்கே இருந்த இருக்கையில் சரண் மடியில் அமர்ந்து கொண்ட அர்ச்சனாவோ, அது என்ன கதை சரண் என வீணா பாதியில் நிறுத்திய கதை பற்றி விசாரிக்க ஆரம்பித்தாள். ஆமாம், கதை பேசத்தான் அவளை துரத்தி விட்டேன் பாரு. கதையெல்லாம் நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் பேசலாம் அர்ச்சனா. இப்போ நாம் வெட்ட இடத்துல இருந்து காதல் பண்ணலாமா? இங்கே வந்து மாமா மடியில் உட்காரு என அவளை வம்பிற்கு இழுத்தான். சற்று நேரம் அவன் விருப்பத்திற்கு வளைந்து கொடுத்தவள் அவன் மடியில் அமர்ந்து கொண்டு அவன் நெஞ்சில் தலை சாய்த்து கொண்டாள். இருவரும் சற்று நேரம் அழகான மௌனத்தில் ஆழ்ந்திருக்க அர்ச்சனா தொடங்கினாள். இப்படி ஒரு நாள் என் வாழ்க்கையில் வரும்னு நான் நம்பவே இல்லை சரண். எல்லாமே எவ்வளோ அழகாக மாறிப்போச்சு இல்லை? என் காதலை உன்கிட்ட சொன்னப்போ நான் நம்பவே இல்லை நீ எனக்குன்னு கிடப்பேன்னு சொல்லிவிட்டு தன் தலையை இன்னும் அவன் மார்போடு அழுத்தி கொண்டாள். சரணோ அவள் தலையை மென்மையாய் வருடிவிட்டு உச்சந்தலையில் இதழ் பதித்து விட்டு, எனக்கு நிறைய நம்பிக்கை இருந்துச்சு அர்ச்சனா. நீ எனக்கானவ, எனக்குன்னு கிடைப்பேன்னு ரொம்பவே நம்பினேன் சொல்லிவிட்டு அவளை தன்னோடு மேலும் இறுக்கி கொண்டான். இருவரின் நினைவுகளும் 3 மாதத்திற்கு முன்னால் நடந்த சம்பவங்களை அசை போடத் தொடங்கியது. அன்று அர்ச்சனாவுக்கு அறுவை சிகிச்சை முடிந்து மருத்துவர் அழைப்பதாய் செவிலியர் வந்து அழைக்க அனைவரும் தயக்கத்துடனே அவரை சந்திக்க சென்றனர். இதழ்களில் மென்னகையை தேக்கியவர், ஆப்ரேஷன் சக்சஸ், ஆனால் அவங்க போன் மேரா சரியாக ஃபங்க்ஷன் பண்ணுதான்னு மானிட்டர் பண்ண எங்களுக்கு ஒரு 2 நாள் ஆகும். அதுக்கப்புறம்தான் மேற்கொண்டு பேஷண்ட் கண்டிஷன் பற்றி சொல்ல முடியும். இப்போதைக்கு அவங்க ஆல்ரைட், பட் இன்னைக்கு யாரும் பார்க்க வேண்டாம். ஒரு 2 நாள் ஐசியூ கேரில் தான் அவங்க இருக்கணும். நாளைக்கு நீங்கள் பார்க்கலாம். மற்றபடி பேஷண்ட் கண்டிஷன் அப்பப்போ வர டியூட்டி டாக்டர்ஸ் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் போகலாம் என்று விடை கொடுத்தார். அனைவர் முகத்திலும் சற்றே நம்பிக்கை மிளர்ந்தது. அடுத்த 2 நாட்களில் புதிதாய் பொருத்தப்பட்ட எலும்பு மஜ்ஜை அர்ச்சனாவின் உடலோடு ஒத்து போய் தன் பணியை துவக்கியது. அனைவர் மனமும் மகிழ்ச்சியில் திளைத்தது. 15 நாட்கள் அர்ச்சனா உள் நோயாளியாய் இருக்க 3 நாட்களுக்கு பிறகு தனி அறைக்கு மாற்றப்பட்ட அர்ச்சனாவை சரண் கண்ணும் கருத்துமாய் கவனித்து கொண்டான். அர்ஜுனின் 1 மாத கால விடுப்பு முடியும் தருவாயில் இருந்ததால் மருத்துவமனையிலிருந்து விடுவிக்கப்பட்ட அர்ச்சனாவை அவள் குடும்பத்துடன் பெங்களூரில் விட்டுவிட்டு அர்ஜுனின் குடும்பம் கோபிநாயக்கன்பட்டி திரும்பியது. வீடு திரும்பிய அர்ஜுனுக்கு ஆச்சரியம் காத்து கொண்டிருந்தது. அவர்களுக்கு ஆரத்தி சுற்றி வரவேற்ற சம்யுவின் குடும்பத்தினர் பழையபடி அவர்களிடம் கலகலப்பாய் உரையாட முதலில் அர்ஜுனுக்கு ஒன்றும் புரியவில்லை. அவன் முகத்தில் குழப்பத்தை கண்ட மருதவண்டி, என்ன மாப்பிள, திருட்டுக்களவாணி பய மாதிரி இந்த முழிக்கிறீங்க? என்னடா முறைச்சிக்கிட்டு அலைஞ்ச மனுஷங்க இப்படி இளையிறாங்களேன்னு பார்க்குறீங்களா? நாங்கள் உண்மையாக பகைச்சிக்கிட்டா தானே உண்மையாக முறைச்சிக்க. உங்களுக்கும் சம்யுவுக்கும் சின்ன வயசுல இருந்தே ஆகிறதில்ல. உங்களை சேர்த்து வைக்க நாங்களும் என்னென்னவோ பண்ணி பார்த்தோம். ஒரு கட்டத்துக்கு மேலே 2 பேரும் ஒருத்தர் முறைச்சிக்கிட்டு ஆளுக்கு ஒரு கண்காணாத இடத்த தேடி ஓடிட்டீங்க. எங்கள் வடுகப்பட்டி ஜாமியார்கிட்ட அருள் வாக்கு கேட்க போனப்போ
3 தலைமுறையா நட்போட இருக்கிற நம்ம குடும்பத்துக்கு ஏகப்பட்ட கண் திருஷ்டி இருக்கிறதா சொன்னாரு. ஊர் முன்னாடி ஒரு பெரிய சண்டை வந்து குடும்பம் கொஞ்ச நாள் பிரிஞ்சிருந்தா மறுபடியும் நம்ம குடும்பம் யாராலும் பிரிக்க முடியாதுன்னு சொன்னாரு. நானும் உங்க அப்பாவும் பேசி வச்சுட்டு தான் காசு வெட்டி போடுற நாடகத்தை நடத்தணும். சும்மா சொல்லக்கூடாது தம்பி. அதுக்கப்புறம்தான் நீங்க தீயா வேலை செஞ்சு எங்களை ஏமாத்தி மறுபடியும் சேர்த்து வைக்கிறதா நினச்சி நீங்களும் சம்யுவும் எப்படியோ சமாதானம் ஆயிட்டீங்க. எங்கள் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருந்த என் தங்கச்சி சகுந்தலாவும் இப்போ எங்களுக்கு சம்மந்தியாக வந்துட்டா. எங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷம். என்ன உங்கள் அத்தை பொண்ணு அந்த அர்ச்சனாவுக்கு மட்டும் உடம்பு நல்லா இருந்திருந்தா இந்நேரம் நாங்கள் ஏற்கனவே குறித்த முகூர்த்தப்படி 2 பேருக்கும் கல்யாணத்தையே முடிச்சிருப்போம். எப்படியோ ஆண்டவன் புண்ணியத்தில் அந்த பொண்ணுக்கு நல்லபடியாக குணமாயிடுச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா. இடைவிடாது பேசி முடித்தவர் தன் மீசையை நீவிக்கொண்டு வெடி சிரிப்பை சிரித்தார். அவர் அருகில் அமர்ந்திருந்த அவர் தமையன் ஈஸ்வர பாண்டியோ, டேய் சுந்தர், சும்மா சொல்லக்கூடாது. உன் மகன் அச்சு அசல் உங்க அப்பா மாதிரியே பேய் வேஷம் போட்டாம்போ. இவங்கள வேவு பார்க்க நாம ஆள் வைக்காம இருந்திருந்தா 2 பேரும் பயத்துல சன்னி வந்தே சேர்த்து போயிருப்போம் என்று சொல்ல அர்ஜுனின் முகம் சற்றே சிவந்தது. அட, என் பையனாச்சும் பிளான்ல இருந்தபடி தான் நடிச்சான். நான் துப்பாக்கி எடுத்ததும் உன் பொண்ணு எங்க அம்மா மாதிரி பேசி எப்படி பயங்காட்டினா பாத்தியா? நடக்கிறதெல்லாம் டிராமான்னு மனசுல பதிய வச்ச எனக்கே அல்லு விட்டுடுச்சு என்று கூறிக்கொண்டே சம்யுவின் முகத்தை பார்த்தார். இப்போது வெட்கத்தில் சிவந்து போவது சம்யுவின் முறையானது. மொத்த குடும்பமும் எங்களை வச்சு விளையாடி இருக்கீங்களே பாவிகளா என தீபக் மனதிற்குள் புலம்ப, வீணாவும் சரணும் அதே எண்ணத்தோடு தங்கள் பார்வையை பரிமாறிக்கொண்டனர். மொத்த குடும்பமும் விருந்து உண்ட பிறகு அவர்கள் குடும்பத்தின் ஒரிஜினல் குடும்ப ஜோசியர் வந்து இன்னும் 3 மாதம் கழித்து 15 நாட்கள் இடைவெளியில் இரு சுப முகூர்த்த தினங்கள் இருப்பதாக குறித்து கொடுத்தார். முதல் முகூர்த்தத்தில் நிச்சயமும் அடுத்த முகூர்த்தத்தில் கல்யாணமும் வைத்து கொள்ளலாம் என இரு குடும்ப உறுப்பினர்களும் ஒரு மனதாய் தீர்மானித்தனர். அர்ஜுன் தீபக்கின் விடுமுறை நாட்கள் 1 வாரமே மீதி இருக்க தீபக் அனைவரிடமும் பிரியாவிடை பெற்று தங்கள் ஊர் நோக்கி கிளம்பினான். கிளம்புவதற்கு முன் வீணாவுக்கு திருமண உறுதி கொடுக்கவும் அவன் தவறவில்லை. அடுத்து வீணா சரண் இருவரும் தங்கள் சொந்த ஊருக்கு கிளம்பி சென்றனர். மீதம் இருந்த ஒரு சம்யு அர்ஜுன் ஜோடி வாய்க்கால் வரப்பிலும் ஆற்றங்கரையிலும் காதலை வளர்த்து கொண்டிருந்தார்கள். இங்கே இருந்து பிரிந்து சென்ற ஜோடிகளோ தங்கள் ஜோடிகளை பற்றி அவரவர் வீட்டில் பேசி திருமணத்திற்கு ஒப்புதல் கேட்டனர். எந்தவித மறுப்பும் இல்லாமல் உடனே ஒப்புக்கொள்ளப்பட்டது சரணின் காதல்தான். சரணின் குடும்பம் பரம்பரையாய் கார்மெண்ட்ஸ் தொழில் புரிந்து வருபவர்கள். தங்கள் 3 மகன்களில் கடைக்குட்டியான சரண் பெங்களூரில் மிகவும் பிரசித்தி பெற்ற அர்ச்சனா கார்மெண்ட்ஸ் நிறுவனத்தின் ஒரே பெண்ணை காதலிப்பதாய் வந்து நிற்கவும் அவர்கள் அந்த நல்ல வாய்ப்பை தவறவிட தயாராயில்லை. இரு குடும்பங்களும் ஒரு நல்ல நாளில் சந்தித்து பேசிக்கொள்ள அர்ச்சனாவின் உடல்நிலை முழுவதும் குணமடைய இன்னும் 1 வருட காத்திருப்பு தேவை என மருத்துவர்கள் அறிவுறுத்தியதை சுட்டிக்காட்டிய அர்ச்சனாவின் குடும்பத்தினர் திருமணத்தை இன்னும் 1 வருடம் கழித்து வைத்துக் கொள்ளலாம் என்று சொன்னார்கள். அதை சரணின் குடும்பமும் ஏற்றுக்கொண்டது. இரு குடும்பமும் சிறிதாய் திருமண ஒப்பந்தம் செய்து கொண்டனர். கடந்த 3 மாதங்களாய் சரணும் அர்ச்சனாவும் தொலைபேசியிலேயே காதலை வளர்த்து கொண்டிருக்கின்றனர். சரணின் குடும்பம் தங்கள் நிறுவனத்தின் புதிய கிளையை பெங்களூரில் துவக்க வாசு உதவி புரிந்தார். தற்சமயம் சரண் அந்த புதிய நிறுவனத்தின் MD பொறுப்பேற்று இருக்கிறான். இந்த பக்கம் தீபக் வீணாவின் நிலையோ மிக மோசமான எதிர்ப்புகளை சந்தித்த பிறகே திருமணத்திற்கு ஒப்புதல் கிடைத்தது. வீணாவின் பெற்றோருக்கு தங்கள் ஒரே மகளை இராணுவ வீரனுக்கு திருமணம் செய்து கொடுப்பதில் கொஞ்சமும் விருப்பமில்லை. தீபக்கின் பெற்றோருக்கோ ஜாதி பிரச்சனை. இருவரும் கிட்டத்தட்ட 2 மாதம் போராடிய பிறகே ஒப்புதல் கிடைத்தது.
இவர்களின் திருமணம் இன்னும் 6 மாதம் கழித்து என முடிவு செய்யப்பட்டது. இப்ப பூட்டிய அறைக்குள்ள இருந்த அர்ச்சனா சரண போய் பார்ப்போமா? கதவு மீண்டும் படபடவென தட்டப்பட சரண், அர்ச்சனா இருவரும் தங்கள் மோன நிலையிலிருந்து வெளியே வந்தனர். அவர்கள் தங்களை நிலைப்படுத்திக் கொள்ள 5 நிமிடங்கள் கொடுக்கப்பட்டு கதவு படார் என்று திறக்கப்பட்டது. உள்ளே வந்தது தீபக்கும் வீணாவும் தான். தீபக் வீணாவின் கரத்தை அழுத்தத்துடன் பற்றியபடி, பாஸ், உங்க டைம் முடிஞ்சது. இப்ப வீணா உங்களுக்கு பார்த்த வேலையே நீங்க எங்களுக்கு பாருங்க. கமான், குயிக், இடத்த காலி பண்ணுங்க. நீ வாடா பட்டுக்குட்டி. பாலா போன ட்ரெயின் லேட்டு, இல்லைன்னா இன்னும் 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் உன்னை பார்க்க வந்திருப்பேன் என்று சொல்லிக்கொண்டே வீணாவை கொஞ்சிக் கொண்டிருந்தான் தீபக். அர்ச்சனாவின் கரம் பற்றி இழுத்த சரணோ, வா அர்ச்சனா, நாம வேற இடத்துக்கு போலாம், இங்க ஒரே நியூசன்ஸா போச்சு சொல்லிக்கிட்டு அவளை இழுத்து சென்றான். தீபக் குரல் கொடுத்தான், ஏய் கதவை சாத்திட்டு போங்கடா. எனக்கு இருவரும் ஒரே சமயத்தில் என்று சலிப்பு குரல் கொடுத்தாலும் அவன் சொன்னதை செய்ய மறக்கவில்லை. பூட்டிய கதவின் உள்ளே மீண்டும் ஒரு காதல் நாடகம் அரங்கேறத் தொடங்கியது. தன் அறையில் அமர்ந்திருந்த சம்யுவோ நொடிக்கு ஒரு முறை வாட்ஸ்அப்பில் அர்ஜுன் அனுப்பி கொண்டிருந்த செய்திகளுக்கு பதில் கொடுத்தபடியே தன் தலையை அலங்காரம் செய்து கொண்டிருந்த பெண் வசம் ஒப்படைத்திருந்தாள். அர்ஜுனோ பொறுமையின்றி, ஏய், எப்படி உன்னை கண்ணில் காட்டுவாங்க, பார்த்து 3 மாசம் ஆச்சு, குவிக்லி கம் மை ஏஞ்சல், படுத்தாதடி என தொடர்ந்து கொஞ்சல் செய்திகளை அனுப்பி கொண்டே இருந்தான். சம்யுவோ, இப்பதான் ஃபேஸ் மேக்கப் முடிஞ்சுது, இப்போ நீங்கள் கொண்டு வந்து கொடுத்த ஆலிவ் பச்சை புடவை கட்ட போகிறேன், இப்போதான் மாம்ஸ் தலை சீவி விட்டுட்டு இருக்காங்க என பதில் அனுப்பி கொண்டே இருந்தாள். நல்ல நேரம் தொடங்கி 15 நிமிடம் முடிந்து விட்டதாய் ஐயர் அறிவிக்க நளினி வேகமாய் சம்யுவின் அறைக்கு விரைந்தார். ஒரு மூலையில் அமர்ந்து தன் கைபேசியை நோண்டி கொண்டிருந்த கயலை கண்டவர், ஏண்டி கயலு, அக்காவை அலங்கரிக்க கூடமாட உதவி பண்ணாம அங்க உட்காந்து என்னத்தை நோண்டிட்டு இருக்க? அங்க உங்க அப்பாருங்க எல்லாம் தையா தக்கான்னு குதிக்க தொடங்கிட்டாங்க, சீக்கிரம் எழுந்து வாடி என அதட்டல் போட கட்டபொம்மனிடம் சேட்டிங்கில் இருந்த கயல் தற்காலிகமாய் தொடர்பை துண்டித்துவிட்டு தன் அக்காவை கவனிக்க ஓடினாள். அடுத்த 10 நிமிடத்தில் சம்யு அவள் அறையில் இருந்து வெளிப்பட அர்ஜுன் தன்னை சுற்றி இருந்தவர்கள் யாரை பற்றியும் கவலைப்படாமல் அவளை பார்வையால் பருகத் தொடங்கினான். இருவருக்கும் இரு வீட்டு பெரியவர்களும் நலங்கு வைக்க மற்ற காதல் ஜோடிகளும் தற்காலிகமாய் தங்கள் அட்டகாசங்களை ஒத்தி வைத்துவிட்டு நடந்து கொண்டிருந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். அவரவர் கனவில் தங்கள் திருமண நாள் பற்றிய எதிர்பார்ப்போடு காத்திருந்தனர். ஐயர் அப்போது படிக்க வேண்டிய சுப முகூர்த்த பத்திரிகையை கேட்க நாகம்மை தன் மகனை பார்க்க மருதபாண்டி நளினியை பார்த்தார். தன் நெற்றியில் லேசாய் தட்டி கொண்ட நளினி அர்ஜுனின் அருகில் நின்று அவன் காதில் ஏதோ பேசி கொண்டிருந்த அர்ச்சனாவை அழைத்து, அம்மாடி அர்ச்சனா, முகூர்த்த பத்திரிகையை நேற்று சாயங்காலம் சரி பார்க்கும்போது சம்யுவோட ரூமில் விட்டுட்டேன். 4 பக்கமும் மஞ்சள் தடவி பத்திரிகை அவள் பீரோ செல்ஃபில் இருக்கும், கொஞ்சம் கொண்டு வாடாமா என்று சொல்ல, ஓகே ஆண்டி என்று முறுவலோடு பதில் சொன்னவள் அந்த பத்திரிகையை எடுக்க சம்யுவின் அறை நோக்கி விரைந்தாள். அவள் பத்திரிகையை எடுத்துக்கொண்டு திரும்பும்போது மேல் செல்ஃபில் இருந்த ஒரு கனமான பை தலைகீழாய் கவிழ்ந்து விழ அதில் இருந்த அனைத்து பொருட்களும் அறை முழுக்க சிதறியது. பீம் பீம் என்று குரல் கொடுத்து கொண்டு அந்த அறையை கடந்து ஓட எத்தனித்த தர்ஷினியை நிறுத்தியவள், குட்டிமா, இந்த பத்திரிகையை உங்கள் நளினி பாட்டிக்கிட்ட கொடுத்துட்றீங்களா என்று வினவினாள். சின்ன குட்டியோ ஓகே ஆண்டி என அவளிடமிருந்து அந்த பத்திரிகையை பிடுங்கி கொண்டு கூட்டத்தை நோக்கி ஓடியது. இதழில் மலர்ந்த புன்னகையோடு குனிந்து சிதறி கிடந்த பொருட்களை சேகரித்து அந்த பைக்குள் நிரப்பி கொண்டிருந்தவள் ஏதோ பத்திரம் போல் தெரிந்த கற்றை காகிதங்களை கையில் எடுத்ததும், என்னது இது, கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம ப்ராப்பர்ட்டி பத்திரத்தை இப்படி அசால்ட்டா வச்சிருக்காங்க என மனதிற்குள் எண்ணிக்கொண்டே அந்த பத்திரத்தின் முதல் பக்கத்தை படிக்க தொடங்கினாள். மேரேஜ் சர்டிஃபிகேட் என முதல் பக்கம் அறிவிக்க, யாரோட மேரேஜ் சர்டிஃபிகேட்டாக இருக்கும்,
என்ற உந்துதலில் மேற்கொண்டு பார்வையை நகர்த்தியவளின் விழிகள் சம்யுக்தா, சரவணன் என்ற பெயர்களில் நிலைத்ததும் வெளியே தெரித்து விழுந்து விடும் போல அதிர்ச்சியில் பெரிதாகியது. அவள் கரங்கள் நடுங்கத் தொடங்க, உடல் வியர்த்து கொட்ட, தன் கண்முன் காண்பவற்றை நம்ப முடியாமல் அந்த மேரேஜ் சர்டிபிகேட்டை முதலில் இருந்து மறுபடியும் படிக்கத் தொடங்கினாள். சாட்சிகள் என்ற இடத்தில் வீணா மற்றும் வேறு சில பெயர்கள் இருக்க அர்ச்சனாவிற்கு மூச்சு முட்டுவதைப் போல் இருந்தது. அதே நேரம் வெளியே கேட்ட ஆர்ப்பாட்ட குரல்கள் அர்ஜுன் சம்யுவின் திருமண நிச்சயதார்த்தம் முடிந்து விட்டதை பறைசாற்ற, தன் கையில் இருந்த சர்டிபிகேட்டுகளை வைத்து கொண்டே கண்களில் நீர் வழிய அர்ஜுனின் வீட்டை நோக்கி ஓடினாள். அனைவரும் நிச்சய ஆர்ப்பாட்டத்தில் இருக்க அழுது கொண்டே வெளியேறிய அர்ச்சனாவை தீபக் மட்டுமே கண்டான். என்னவாக இருக்கும் என அவன் புருவம் உயர, தன் தோழியின் கரத்தை பற்றி ஏதோ சிரித்து பேசிக் கொண்டிருந்த வீணாவை தொந்தரவு செய்ய விரும்பாமல் அர்ச்சனாவை தேடிச் சென்றான். என்றோ எரிந்த கல், காதல், வருங்கால கல்யாணம் என அமைதி குளமாய் இருக்கும் மூவர் வாழ்க்கையில் கல் எரிந்து சுழல் உருவாக்க காத்திருந்தது. அதை அறியாத அர்ஜுனோ சிறியவர்கள் ஏற்பாடு செய்திருந்த சம்யு மற்றும் அர்ஜுனின் பெயர் பொறித்த இதய வடிவ கேக்கை வெட்டி சம்யுவிற்கு ஊட்டி கொண்டிருந்தான். அத்தியாயம் 20. கோபத்தின் வேள்வி தீயில் தீக்குளிக்கும் போது எல்லாம் புதைக்கப்பட்டதாய் நம்பப்படும் காதல் உண்மையில் காலத்தால் புடம் போடப்பட்டு கொண்டிருக்கிறது. அர்ஜுனின் மனம் போல அந்த காவல் குடியிருப்பின் வெளியே மழை பேயாட்டம் போட்டு கொண்டிருந்தது. வெளியே நிலவிய குளிர்ச்சியையும் மீறி அர்ஜுனின் உடல் வியர்வையில் குளித்து கொண்டிருந்தது. அர்ஜுனால் இன்னும் தன் கண்முன் கண்டவற்றை கொஞ்சமும் நம்ப முடியவில்லை. அவனின் நிச்சயதார்த்த கொண்டாட்டம் நிகழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே தீபக் அர்ஜுனின் அலைபேசிக்கு அழைப்பு விடுக்க, அர்ஜுன் சற்று கடுப்புடனே, இந்த நேரத்தில் இந்த பக்கி நேராக வந்து விஷ் பண்ணாமல் எதுக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்கான் என்ற கடுப்புடனே தன் அலைபேசியை வேண்டா வெறுப்பாக காதிற்கு கொடுத்தான். ஆனால் அந்த பக்கம் பதட்டத்துடன் சற்றே ஆத்திரம் கலந்து ஒலித்த தீபக்கின் குரல் அவனை குழப்பத்தில் தள்ளியது. அர்ஜுன், எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. உன் வாழ்க்கை பற்றின விஷயம் ஃபோனில் என்னால் சொல்ல முடியாது. அங்கே ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் உடனே ரூமுக்கு நீ மட்டும் தனியாக வா. உன்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும். நானும் அர்ச்சனாவும் உனக்காக வெயிட் பண்ணுறோம் என சொல்லிவிட்டு துண்டித்தான். புருவ சுளிப்புடன் நிமிர்ந்தவன் தன் அருகில் புன்னகையில் மலர்ந்த சம்யுவின் முகத்தை கண்டவுடன் மனம் தெளிந்தவனாக தீபக்கின் அழைப்பை புறம் தள்ளிவிட்டு தன் காதல் கண்மணியிடம் ரகசிய சீண்டல்களை நிகழ்த்தி அவளை முகம் சிவக்க வைத்து கொண்டிருந்தான். ஒரு வழியாய் நிச்சய கொண்டாட்டங்கள் முடிந்து இறுதியாய் பெண்ணும் மாப்பிளையும் விருந்து உண்டு முடித்து அர்ஜுன் தன் அறைக்கு செல்ல இரவு 11 மணி ஆகிவிட்டது. உல்லாசமாய் விசில் அடித்து கொண்டே அறை கதவை திறந்தவன் கட்டிலில் தலை குனிந்து அமர்ந்து நெடுநேர அழுகையின் பயனாய் விசும்பிக் கொண்டிருந்த அர்ச்சனாவையும் அவள் அருகில் புலியின் சீற்றத்தோடு நடை பழகி கொண்டிருந்த தீபக்கையும் கண்டவுடன் தான் அவனுக்கு மாலை தீபக் அலைபேசியில் அழைத்தது நினைவிற்கே வந்தது. தன் தலையில் தானே லேசாக தட்டி கொண்டவன் அர்ச்சனாவின் அருகே அமர்ந்து கொண்டு, ஏய் அருந்தவாளு, இங்கே உட்காந்து என்னத்துக்கு அழுதுட்டு இருக்க? சரண் கூட ஏதாவது சண்டையா? இல்லை இன்னும் கொஞ்ச நாளில் உனக்கு நடக்க போகிற கல்யாணத்தை நினச்சி இப்போவே ஆனந்த கண்ணீர் விடுறியா? தீபக், நீ ஏண்டா குட்டி போட்ட பூனை மாதிரி அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு இருக்க? 2 பேருக்கும் என்னதான் ஆச்சு? என்ன பிரச்சனை? வழக்கம் போல உங்கள் அம்மா வீணாவை ஏதாவது சொல்லிட்டாங்களா? அவன் கேள்வி கணைகளை தொடுத்து கொண்டிருக்க அர்ச்சனாவின் அழுகை சற்றே அதிகரித்தது. தீபக் அர்ஜுனை நோக்கி முறைக்க தொடங்கினான். அர்ஜுனின் பொறுமை சற்றே குறைய தொடங்க அர்ஜுன் எரிச்சலுடனே, என்ன நடந்ததுன்னு சொன்னா தானடா தெரியும். 2 பேரும் ஏதோ உங்கள் தலையில் இடி விழுந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்கீங்க. என்ன பிரச்சனைன்னு வாயை திறந்து முதல்ல சொல்லுங்க. அவன் அப்படி சொன்னவுடன் அவனை நோக்கி ஒரு பரிதாப பார்வை பார்த்த தீபக் அருகில் இருந்த மேஜையில் இருந்த தாள்களை எடுத்து அவன் கையில் கொடுத்தான். சலிப்புடன் ஒரு உச்சு கொட்டிய அர்ஜுன்,
இதெல்லாம் என்ன பேப்பர்ஸ்டா என்று கேட்டான். அதை முழுசா படிச்சு பார் அர்ஜுன் என்று தன் குரலில் அழுத்தத்தை கூட்டி சொல்ல அர்ஜுன் அரைகுறை கவனத்தோடு அந்த பத்திரத்தை படிக்க தொடங்கினான். சரியாக அந்த பத்திரத்தை படிக்க தொடங்கிய 2ஆம் நிமிடம் அவன் முகம் மாறத் தொடங்கியது. தன் முன் காணும் எழுத்துக்களை நம்ப முடியாமல் முதலில் இருந்து மறுபடியும் அந்த திருமண சான்றிதழை படிக்க தொடங்கினான். மீண்டும் மீண்டும் அவன் அதை முதலில் இருந்து படிக்க தொடங்க தீபக் அவன் கையில் இருந்த அந்த பத்திரத்தை பறித்தான். இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அர்ஜுன்? தீபக் வெறுப்புடன் கேட்க அர்ஜுனோ உள்ளே சென்று விட்ட குரலில், தெரியலையேடா, எனக்கு ஒன்றும் புரியலையே. தன் தலையை கையில் தாங்கி கொண்டவன் அர்ச்சனாவின் அருகில் அமர்ந்து விட்டான். கண்களில் வழிந்த கண்ணீரோடு நிமிர்ந்த அர்ச்சனா, மாமா, ஒருவேளை என் நிலைமையை பார்த்து பரிதாபப்பட்டு தான் சரண் என்னோட காதலை ஏற்றுக்கிட்டாரோ என்னவோ. சமயம் சரணும் தான் உண்மையாக காதலிச்சிருப்பாங்களோ. குடும்பத்தை பிரியக்கூடாதுன்னு சமயம் உங்களை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிருப்பாங்களோ என்னவோ. எனக்கு ஒரே குழப்பமாக இருக்கு மாமா. இந்த மேரேஜ் சர்டிஃபிகேட்டுக்கு என்ன அர்த்தம்? இந்த சர்டிஃபிகேட் படி பார்த்தா 2 பேருக்கும் கல்யாணம் முடிஞ்சு 3 மாதம் ஆகுது. கல்யாணம் மட்டும்தான் முடிஞ்சிருக்குமா, இல்லை இந்த மேரேஜ் சர்டிஃபிகேட் பார்த்ததுல இருந்து எனக்கு ஒரே குழப்பமாக இருக்கு மாமா. முதல் முறையாக சாவில் இருந்து ஏன் தான் மீண்டு வந்தேனோன்னு எனக்கே என் மேலே ஆத்திரமாக வருது. எனக்கு மட்டும் ஏன் மாமா இப்படியெல்லாம் நடக்குது? அவள் புலம்புவதை கேட்க கேட்க அர்ஜுனின் கை முஷ்டி இறுகத் தொடங்கியது. அவள் புலம்பலை கேட்ட தீபக்கோ, எனக்கு என்னமோ எல்லா பிரச்சனையும் காரணம் அந்த சரண் தான்னு தோணுது. உன்னை கட்டிக்க சம்மதிச்சதுக்கு காரணம் உன் சொத்தா கூட இருக்கலாம். ஆனால் சம்யுவை ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணதோட காரணம்தான் எனக்கு ஒன்றுமே பிடிபட மாட்டேங்குது. அர்ஜுன் சம்யுவோட குடும்பத்தை சேர்க்க நம்ம கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணதெல்லாம் பொய்யா? யோசிக்க யோசிக்க எனக்கு மண்டையே சூடாகுது. தீபக் சொல்லி முடிக்க அர்ஜுன் சிவந்த கண்களோடு எழுந்து நின்றான். எனக்கு எல்லாம் விளங்கிடுச்சு. நான் நினச்ச மாதிரி சம்யு எங்களுக்குள்ள நடந்த பழைய விஷயங்களை எல்லாம் கொஞ்சம் மறக்கலை. அவளுக்கு என்னை கல்யாணம் பண்ணிக்க இஷ்டமும் இல்லை. கடைசி நேரத்தில் என்னை அவமானப்படுத்த முடிவு பண்ணித்தான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்திருக்கா. அடுத்த நாள் எங்கள் கல்யாணம்னு வந்து நிற்கும்போது இந்த பத்திரத்தை என்கிட்ட கொண்டு வந்து காட்டி என்னாலேயே இந்த கல்யாணத்தை நிறுத்த பிளான் பண்ணியிருப்பா. 8 வருஷத்துக்கு முன்னாடி அவள் குரலில் இருந்த வைராக்கியத்தை என்னால் இன்னும் மறக்க முடியல. இந்த ஊரில் மறுபடி கால் வைக்கும்போது நான் இன்னொருத்தன் பொண்டாட்டியாக இருப்பேன்னு சொன்னான். சொன்னதை சாதிச்சு காட்டிட்டான். சரண் அவன் மேலே நாம் சந்தேகப்படக்கூடாதுன்னு தான் அர்ச்சனாவை லவ் பண்ணுற மாதிரி ட்ராமா போட்டிருப்பான். அன்னைக்கு மாமா கல்யாணத்தை 1 வருஷம் கழித்து வச்சுக்கலான்னு சொன்னதும் அவன் மூஞ்சி அவ்வளோ சந்தோஷமாக மாறுச்சு. அப்போவே நான் யோசிச்சிருக்கணும். அவன் கைகளால் தன் தாடைகளை குத்தி கொள்ள அவனின் புது யூகத்தில் அர்ச்சனா மேலும் மிரண்டாள். அப்போ சரண், என்னோட சரண், காதல் எல்லாம் பொய்யா மாமா? என் கூட இருந்த ஒவ்வொரு நொடியும் நடிச்சுக்கிட்டு இருந்தாரா? என்னால் அப்படி ஒரு விஷயத்தை நினச்சி கூட பார்க்க முடியலையே மாமா. எனக்கு இப்போவே செத்து போகணும் போல இருக்கு மாமா என்று சொல்லிவிட்டு அர்ச்சனா குமுறி அழுதாள். அவள் தலையில் கை வைத்து ஆறுதல் படுத்திய அர்ஜுன், கண்டிப்பாக சரணோட வாழ்க்கை உங்கூடத்தான் அமையும் அர்ச்சனா. என் காதல் தான் முழுக்க முழுக்க மூழ்கி போன கப்பல் கதையாக போச்சு. உன் காதலை காப்பாற்ற வேண்டியது என்னோட கடமை. தீபக், அர்ச்சனாவை பார்த்துக்கோ, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன் சொல்லிவிட்டு அர்ஜுன் வெளியே செல்ல அவன் சென்ற அடுத்த நொடி ஜானவி பாட்டி உள்ளே வந்தார். அழுது கலங்கி சிவந்திருந்த அவர் கண்கள் உள்ளே நடந்தவற்றை அவர் கேட்டுவிட்டார் என்பதை பறைசாற்றியது. அதே அழுகையோடு அர்ச்சனாவை பாய்ந்து அணைத்து கொண்டார். நடப்பவை தீபக்கின் இரத்த அழுத்தத்தை எகிற வைத்தது. ஒரு முடிவோடு அந்த திருமண சான்றிதழை கையில் எடுத்தான். சம்யு அவள் அறையில் உறக்கம் வராமல் புரண்டு புரண்டு படுத்து கொண்டிருந்தாள். அந்த நொடி அவள் செல்போன் ஒலிக்க அழைத்தது யார் என்று பார்த்து அர்ஜுன் என கண்டவள் குரலை மிக மிக மிருதுவாக்கி, ஏய் திருடா,
இப்பதானே வீட்டுக்கு போனேன், அதுக்குள்ள என்ன ஃபோன் என செல்லம்மாய் கொஞ்ச. அந்த பக்கம் காவல் குடிலில் நின்று கொண்டிருந்த அர்ஜுன் தன் கண்களை மூடி திறந்தான். ஒரு நொடி அவன் மனசாட்சி அவனை கேள்வி கேட்டது. இந்த குரலில் வெளிப்படும் காதல் பொய்யாய் இருக்குமா? அடுத்த நொடி அந்த திருமண சான்றிதழ் அவன் கண்முன் தோன்ற மனசாட்சியின் குரலை புறக்கணித்தவன், சம்யு, உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணும். நீ என்னை காதலிக்கிறது உண்மைன்னா இன்னும் 10 நிமிஷத்துல நாம வழக்கமா சந்திக்கிற காவல் குடிலுக்கு வரணும். இல்லை, அடுத்த நிமிஷம் நான் உன் ரூம்ல இருப்பேன். யார் தப்பா எடுத்துக்கிட்டாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. கஷ்டப்பட்டு உணர்ச்சிகளை வெளிக்காட்டாத குரலில் கூறி முடித்தவன் விரைவாய் அழைப்பை துண்டிக்க அந்த பக்கம் சம்யுவின் குரல், ஹலோ ஹலோ என பதட்டமாய் அழைப்பது அவனுக்கு கேட்டது. வெளியே பேய் மழை கொட்டி கொண்டிருந்தது. அர்ஜுன் சம்யுவிற்காய் நொடிகளை யுகங்களாய் நகர்த்தி கொண்டு காத்து கொண்டிருந்தான். அணிந்திருந்த வெளிர் நிற தாவணி முழுக்க மழையில் நனைந்து அவள் அழகை வெளிச்சம் போட்டு காட்ட, மயில் நிற பாவாடையை குதிகாலுக்கு மேல் தூக்கி பிடித்தபடி வந்து சேர்ந்தாள் சம்யுக்தா. அவள் சரியாய் காவல் குடிலின் வாசலில் நிற்க மின்னல் ஒன்று மின்னி அவளின் அற்புத அழகை அர்ஜுனின் கண்முன் காட்சியாக்கியது. படிய மறுத்த சிகைகள் கன்னத்தில் இருபுறமும் கோடு இழுத்திருக்க, அவள் உடல் எங்கும் நீர் முத்துக்கள் ஆபரணங்கள் போல் திரண்டு நிற்க, அந்த நேரம் ஊதக்காற்று வீசி அடிக்க, மழையில் நனைந்து தேனில் ஊறிய பலாப்பழம் போல் மின்னிய உதடுகளை குவித்து, சம்யு, அப்பா என குளிரை விரட்ட முயற்சி செய்ய அர்ஜுனின் உடலில் இனம் புரியாத தீ பற்றத் தொடங்கியது. அர்ஜுன் தன் எதிரே நிற்பதை காவல் குடிலில் எரிந்த சிறிய குண்டு பல்பு வெளிச்சம் போட்டு காட்ட, அவனை பார்த்து முறைத்து கொண்டே, உன்னால பாரு எப்படி நனைஞ்சிட்டேன்னு என செல்லமாய் அவனை கோபித்தபடி தன் பாவாடையை முழங்கால் வரை தூக்கி பிழிய தொடங்கினாள். அர்ஜுன் அந்த வெண்ணிற பளிங்கு கால்களை கண்டு எச்சில் விழுங்க, அவன் நிலை பற்றி அறியாத அவளோ தன் தலைமுடிகளை சிலிப்பி அதிலிருந்த ஈரத்தை விரட்ட முயல, அதிலிருந்து தெறித்த நீர்த்துளிகள் அர்ஜுன் முகத்தை ஈரமாக்கியது. அதில் ஒரு துளி அவன் உதட்டில் ஒய்யாரமாய் அமர, அர்ஜுன் தன் நாவால் அந்த ஈரத்துளியை சுவை பார்த்தான். அத்துளி அவன் தொண்டையில் அமிர்தமாய் இறங்கியது. தன் ஆடையில் இருந்த ஈரத்தை அகற்றும் முயற்சியில் இறங்கியவள் அர்ஜுனுக்கு முதுகு காட்டி நின்றபடி தன் மேலாடையில் இருந்த ஈரத்தை பிழிந்து கொண்டிருக்க, அர்ஜுனின் கரம் அவளை பின்புறமாய் இருந்து முரட்டுத்தனமாய் அணைத்தது. அவன் பிடியிலிருந்து தன்னை விடுவித்து கொள்ள போராடியபடியே உள்ளே சென்றுவிட்ட குரலில், அர்ஜுன், இதுக்குதான் என்ன அவசரமா வர சொன்னியா? விடு அர்ஜுன். அவன் கரம் பட்ட இடமெல்லாம் அவளுள் ஒரு புது மின்னலை செலுத்தி கொண்டிருக்க, தன் பலகீனமான குரலில் அவனிடம் மன்றாடி கொண்டிருந்தாள். அர்ஜுன் அவளின் குரலில் இருந்த கெஞ்சலுக்கெல்லாம் செவி சாய்க்கும் நிலையில் இல்லை. அவள் தன்னை ஏமாற்ற நினைத்த காதலி என்ற எண்ணமும் அவன் முன் வரவில்லை. அவளிடம் கேட்க வேண்டிய கேள்விகளும் நினைவிற்கு வரவில்லை. ஒரு சராசரி ஆண்மகனாய் ஒரு பெண்ணை பற்றி முழுதாய் தெரிந்து கொள்ள துடிக்கும் நெருப்பு அவன் உடல் எங்கும் பற்றி எரிய செய்தது. பலகீன மறுப்புகளை அடிக்கடி தெரிவிக்கும் அவள் உதடுகளை தன் உதடுகளால் சிறை செய்தான். அவனிடம் இருந்து அவள் விடுபட செய்த முயற்சிகள் மேலும் நிலைமையை மோசமாக்க, அங்கே பரப்பி வைக்கப்பட்டிருந்த வைக்கோல் போரில் இருவரும் ஒருவரை ஒருவர் அணைத்தபடி விழுந்து புரண்டனர். அர்ஜுனுக்குள் இருந்த தீ காட்டு தீயாய் மாற, சம்யுவை முழுவதும் தன் உடமை ஆக்கிவிடும் எண்ணத்தோடு தன் கைகளை அவள் மீது படரவிட்டான். அவன் கை பொம்மையாய் மாறி இருந்தவளும் அவன் தொடுகையில் மயங்கி கண்மூடி இருந்தாள். அவன் கரங்கள் எல்லை மீறி பயணிக்க சம்யுவின் உடல் அவளை அறியாமலேயே நடுங்கத் தொடங்கியது. திடீரென பேர் இறைச்சலோடு இடி இடிக்க, தன் மயக்கத்திலிருந்து மீண்ட சம்யு தம் பலம் மொத்தத்தையும் திரட்டி அர்ஜுனை தன்மேலிருந்து புரட்டி தள்ளினாள்.
அதே வேகத்தில் எழுந்து நின்றவள் சற்றே நெகிழ்ந்திருந்த தன் ஆடைகளையெல்லாம் சீர்படுத்தி கொண்டு தன் குரலில் சற்றே கோபத்தை கூட்டி, இதுக்குதான் இப்ப இங்க என்ன வர சொன்னிய அர்ஜுன்? உங்ககிட்ட இருந்து இப்படி ஒரு விஷயத்த நான் எதிர்பார்க்கல. நம்ம கல்யாணத்துக்கு இன்னும் 15 நாள் தானே இருக்கு. அதுக்குள்ள இதெல்லாம் தப்பு இல்லையா அர்ஜுன்? நான் இப்பவே கிளம்புறேன். உனக்கு என்ன பேசணுமோ வீட்டுக்கு போய் செல்போனில் கூப்பிடு, நானும் பதில் சொல்றேன். அவனிடம் பேசிக்கொண்டே அவள் வெளியே கதவை நெருங்கவும் அவ்வளவு நேரமும் அவளின் மறுப்பின் தகிப்பில் வெந்து கொண்டிருந்தவன் அவள் கிளம்புகிறேன் என்று சொன்னதும் ஏதோ பழைய நினைவுகளை திரும்ப பெற்றவன் போல மூர்க்கமாய் அவள் கரம் பற்றி தன்புறம் திருப்பினான். அவள் முகத்தின் அருகே தன் முகத்தை கொண்டு சென்றான். கோபத்தில் தகித்த அவன் முகத்தை பார்த்த சம்யுவிற்கு சர்வமும் அடங்கியது. அவன் பற்றி இருந்த இடம் கன்றி சிவந்து வலியை கொடுத்தது. அவள் கண்களை உற்று பார்த்தவன் அவள் கைகளை விட்டுவிட்டு அவளை காயப்படுத்திவிடும் வெறியோடு வார்த்தைகளை சிதறவிட்டான். என்னடி, என்னமோ பத்தினி மாதிரி சீன் போடுற? ஏற்கனவே ஒருத்தனை ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணவ தானே? எல்லாம் முறப்படி தான் நடக்கணும்னு சொல்ற. அப்போ 3 மாசத்துக்கு முன்னாடி ஒருத்தனை கல்யாணம் பண்ணியிருக்கியே, அதுவும் சட்டப்படி. அவங்க கூட எல்லா மேட்ரு முடிச்சிட்டியா? இல்லை, மேட்ரு எல்லாம் முடிஞ்சதும் இந்த சைடு எஃபெக்ட், அதான்டி இல்லீகல் அபார்ஷன், அப்படி எதுக்கும் இந்த சர்டிஃபிகேட் தேவைப்பட்டுச்சா? இன்னும் எதுக்கு என்ன லவ் பண்ணுற மாதிரி சீன் போட்டுட்ருக்க? கல்யாணத்துக்கு முதல் நாள் நைட்டு அந்த சர்டிஃபிகேட்டை என் கண்ணில் காட்டி ஏன் மூலமாகவே நம்ம கல்யாணத்தை நிறுத்திக்கிட்டு நீ என்கிட்ட போட்ட சவாலில் ஜெயிக்க நினச்சிருக்க இல்லை? எவ்வளோ கொடூரமான மனசுடி உனக்கு. ஏய், நீ பழி வாங்கணும்னா என்ன மட்டும்தானடி பழி வாங்கணும்? சம்பந்தமே இல்லாமல் எங்கள் அர்ச்சனா, அவளை ஏண்டி அவன் லவ் பண்ணுற மாதிரி நடிக்கிறான்? அவ சொத்து பத்தெல்லாம் பார்த்ததும் உன்னை விட அவ பெட்டர் சாய்ஸ்ன்னு உன்னை கழட்டி விட்டுட்டானா? பதில் பேசுடி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் ஏதோ முறை அது இதுன்னு அளந்து தள்ளுன, இப்போ பேசு. ஏன் உன் தில்லு முள்ளெல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னு உனக்கு வாயடைச்சு போச்சா? பேசுடி, உன்னைத்தான் பேசு. முதுகு காட்டி நின்று கொண்டிருந்தவளை தன் புறம் திருப்ப முயல சம்யு அவன் புறம் திரும்பாமலேயே அவன் கைகளை உதறி தள்ளினாள். அவள் உதறிய வேகத்தில் அவன் சற்றே தள்ளி போய் தள்ளாடி பின் தன்னை நிலைப்படுத்தி கொண்டு நின்றான். மெதுவாக திரும்பிய சம்யுவின் முகம் சிங்கத்தில் வீட்டிருக்கும் சிம்மவாகினியின் ரௌத்திரத்தை தத்தெடுத்திருந்தது. அவன் கண்களை ஒரு நொடி உற்று பார்த்தவள், இவ்வளோதான் உன்னோட காதலோட நம்பிக்கை அர்ஜுன்? இவ்வளோதானா? நீ ஏதோ சர்டிஃபிகேட்டை பார்த்துட்டு இந்த குதி குதிக்கிறியே, அந்த சர்டிஃபிகேட்டை முதல்ல நீ முழுசா படிச்சு பார்த்தியா? தன் கண்களில் இருந்து வழிந்த கண்ணீர் கன்னத்தில் வழிய தான் அணிந்திருந்த கழுத்து சங்கிலியை வெளியே இழுத்தவள் அர்ஜுன் அணிவித்த தாலியை மறைத்து கொண்டிருந்த டாலரை 2ஆக பிரித்தாள். அவன் அணிவித்த தாலி இப்போ வெளியே தெரிந்தது. அதை அவன் கண்ணிற்கு முன் நிமிர்த்தியவள், இதை நீ என் கழுத்தில் போடும்போது இதோட அர்த்தம் தெரிஞ்சுதான் போட்டியா இல்லையான்னு எனக்கு தெரியாது. அதுக்குன்னு அப்பவே உன்னை காதலிச்சேன்னெல்லாம் பொய் சொல்ல மாட்டேன். ஆனால் அர்ஜுன், இதுவரைக்கும் நான் எந்த பையனையும் இவன் இப்படி இருக்கான், அவன் அப்படி இருக்கான் அப்படின்னெல்லாம் நிமிர்ந்து பார்த்தது கூட கிடையாது. உன்னை பழி வாங்கணும்னு முடிவு பண்ணது உண்மைதான். ஆனால் அப்போ கூட கொஞ்ச நேரம் உன்னை வெறுப்பேற்றணும்னு நினச்சேனே தவிர நம்ம கல்யாணம் நிற்கணும்னு நான் நினைக்கவே இல்லை. ஆனால் எப்போ நீ என்னை விட உன் வேலை தான் முக்கியம்னு முடிவெடுத்துட்டு என்னை முடிவெடுக்க சொன்னியோ அப்போ ஒரு பார்வை பார்த்த பாரு, அந்த நிமிஷத்தில் இருந்து தான் நீ முழுசா எனக்குள்ள வந்துட்ட அர்ஜுன். அப்போ எனக்கு தோணுச்சு உன் கையை பிடிச்சிட்டு உன் கூடவே வந்துடணும்னு. என்ன கேட்ட நீ? அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு என்ன செஞ்சேன்னு தானே கேட்ட? என்னெல்லாம் பேசிட்ட சரண். எனக்கு யார் தெரியுமா? அம்மா, அப்பா, ஏன் உன்னை விட எனக்காக எப்பவும் எதையும் தோள் கொடுத்து தாங்க தயாரா இருக்கிற என்னோட நண்பன்டா, என் நண்பன்.
நீ பார்த்ததா சொல்றியே ஒரு சர்டிஃபிகேட், அது ஒரு போலி சர்டிஃபிகேட். அந்த சர்டிஃபிகேட்டை ரெடி பண்ண முதல்ல சரண் ஒத்துக்கவே இல்லை. கடைசியா சம்யுக்தா அப்படிங்கிற என் பேர் பொய்யா கூட மேரேஜ் சர்டிஃபிகேட்டில் அவன் பேர் பக்கத்தில் வரக்கூடாதுன்னு என் பேரை சம்பக்தான்னு டைப் பண்ணி கொடுத்தான். அவனை போய் என்னெல்லாம் பேசிட்ட நீ? உங்கள் மாமா பொண்ணு சாக கடந்தப்ப கூட அவ தான் முக்கியம்னு அவளுக்காக தவம் இருந்தவன்டா அவன். அவனை போய் சி கேவலம், சொத்துக்கு ஆசைப்பட்டவன் சொல்லிட்டியே. நீ என்ன பேசினதை கூட என்னால் மறக்க முடியும். ஆனால் என் ஃப்ரெண்டை பேசின பாரு, என் மேலே நம்ம காதல் மேலே கொஞ்சம் நம்பிக்கை வச்சு அந்த பத்திரத்தை நீ படித்து பார்த்துருந்தா அது ஒரு போலி மேரேஜ் சர்டிஃபிகேட்டுன்னு நீ ஈஸியாக கண்டுபிடிச்சிருந்துருக்கலாம். ஏன்னா மேரேஜ் டேட்டை அவன் கொடுத்திருந்தது February 29. இது லீஃப் ஆண்டு இல்லைன்னு உனக்கும் தெரியும் தானே. தன்னோட ஃப்ரெண்டு தன்னோட விளையாட்டுத்தனத்தால் பின் விளைவுகளை சந்திக்க கூடாதுன்னு அவன் யோசிச்சு பொய்யா ரெடி பண்ண சர்டிஃபிகேட் இது. ஒரு போலி மேரேஜ் சர்டிஃபிகேட்டை பார்த்ததும் என் காதல் மேலே இருந்த நம்பிக்கை உனக்கு ஆட்டங்கண்டு போச்சுல்ல. என்ன ஒரு வார்த்தை என்ன ஏதுன்னு கூட உனக்கு கேட்க தோணலை இல்லை? அக்கினி குண்டம் எல்லாம் தேவையில்லை அர்ஜுன், உன் வார்த்தையே போதும். உசுரோட என்னை எரிச்சு பார்த்துடுச்சு. போதும், எல்லாம் போதும், நான் போகிறேன். இனி உனக்கும் எனக்கும் நடுவில் எதுவும் இல்லை. அவள் பேசிவிட்டு திரும்பி நடக்க முயல. அவள் பேச சிலையாய் நின்று விட்டான் அர்ஜுன். குற்ற உணர்வில் மெலிந்த குரலோடு சம்யு என அவளை தடுக்க முன் வந்தான். அவள் திரும்பி யார்டா நீ என பார்த்த பார்வையில் அர்ஜுன் அவள் வழியிலிருந்து விலகி நிற்க சம்யு நிமிர்ந்த நடையோடு அங்கே இருந்து வெளியேறத் தொடங்கினாள். சம்யு வீட்டு வாயிலை நெருங்க வெளிவாசல் வெளிச்சமும் வாசலின் அருகே கேட்ட கலவை குரல்களும் ஏதோ சரியில்லை என்று அவளுக்கு உணர்த்தியது. சம்யு பின்பக்க வழியே வீட்டிற்குள் செல்லும் எண்ணத்தை கைவிட்டுவிட்டு வாயில் கதவை நோக்கி ஓடினாள். அங்கே அவள் கண்ட காட்சியில் அவள் இதயம் வெளியே வந்துவிடும் போல துடித்தது. அவள் சித்தப்பாக்களும் வீட்டின் இளைய ஆண்களும் சரணின் சட்டையை பற்றி இருக்க அவன் உதட்டிலும் முகத்திலும் இருந்த இரத்த காயங்கள் அவன் கடுமையாய் தாக்கப்பட்டிருக்கிறான் என்பதை பறைசாற்றியது. கன்னத்தில் விரல் தடங்களோடு ஓரமாய் நின்று அழுது கொண்டிருந்த வீணாவின் நிலை, அவன் அடி வாங்குவதை அவள் தடுக்க முயன்று யாரிடமோ அறை வாங்கியிருக்கிறாள் என்பதை காட்சிப்படுத்தியது. சம்யுவின் ரத்தம் கொதித்து எழுந்தது. சரணை சுற்றி வளைத்து அடித்து கொண்டிருந்தவர்களுக்கு குறுக்கே பாய்ந்தவள் அவனை தன்புறம் மறைத்து கொண்டாள். அங்கே ஒரு ஓரத்தில் நின்று கொண்டிருந்த வாசுதேவன், உங்க வீட்டு பொண்ணு வந்துட்டால்ல, இனி அவகிட்டையாவது கேளுங்க என்னதான் நடந்ததுன்னு. நம்ம எல்லாரையும் முட்டாளாக்க எதுக்கு இப்படி ஒரு கல்யாண ஏற்பாடுன்னு நல்லா கேளுங்க என்று கேட்க அவரின் பின்புறம் அழுகையை அடக்கியபடி அர்ச்சனாவும் அவளின் மற்ற குடும்ப உறுப்பினர்களும் நின்று கொண்டிருந்தனர். சம்யு தன்னை சுற்றி நின்று கொண்டிருந்த யாரையும் ஒரு பொருட்டாக மதிக்காமல் ஒரு ஓரமாய் நின்று கொண்டிருந்த வீணாவை கண் ஜாடையில் தன் அருகே அழைத்தாள். இங்கே நான் இல்லாதப்ப என்னென்ன நடந்தது வீணா என்று கேட்க வீணாவோ அழுகை குரலில் சுற்றி இருந்த அனைவரையும் ஒரு பார்வை பார்த்துவிட்டு சம்யுவை நோக்கி, நாம் போலியை ஏற்பாடு பண்ண மேரேஜ் சர்டிஃபிகேட் எப்படியோ அர்ச்சனா கையில் கிடச்சிருக்கு. அவள் மூலமாக விஷயம் அவள் குடும்பத்துக்கு போயிருக்கு. ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அர்ச்சனாவோட குடும்பத்தோட தீபக்கும் அந்த மேரேஜ் சர்டிஃபிகேட்டோட இங்கே நியாயம் கேட்டு வந்தார். எல்லாரும் அந்த சர்டிஃபிகேட்டை கூட வாங்கி பார்க்காம ஏதோ நம்ம சரணை பொண்ணுங்களை ஏமாத்துற ரோக்கு மாதிரி முடிவு பண்ணி ரூமில் தூங்கிட்டு இருந்த அவனை எழுப்பி ஆளுக்கு அவனை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் உண்மையை சொல்லணும்னு அவனை அடிக்கிறத தடுக்க போனேன் சம்யு. அப்போ தீபக்கு வீணா தொடர்ந்து பேசுவதை நிறுத்திவிட்டு குமுறியால தீபக் குற்ற உணர்வில் தலை குனிந்தான். தீபக் என்ன அரைஞ்சிட்டு அவனை அடிச்சா உனக்கு ஏண்டி துடிக்குது?
அவன் உன் ஃப்ரெண்டுக்கு மட்டும் புருஷனா இல்லை உனக்கு ஏதாவது ஸ்பெஷல் உறவா அப்படின்னு கேட்டார் சம்யு. அவர் அப்படி பேசினதில் எனக்கு மேற்கொண்டு யார்கிட்டேயும் எதுவும் சொல்ல முடியல சம்யு. சொல்லிவிட்டு அவள் மீண்டும் மீண்டும் குமுறி அழ சம்யு பாய்ந்து சென்று வீணாவை அணைத்து கொண்டாள். சம்யு என்ன சொல்ல போகிறாள் என்று மொத்த குடும்பமும் அவளை வேடிக்கை பார்க்க சம்யு தன் இருபுறமும் தன் தோழனையும் தோழியையும் நிறுத்தி கொண்டாள். என் ஃப்ரெண்டுகளை இந்த விஷயத்தில் சேர்க்காம இருந்திருந்தா இந்நேரம் உங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லாமல் போயிருக்கும். ஆனால் இது என் ஃப்ரெண்டுங்க மான பிரச்சனை. அவங்க உண்மையானவங்கன்னு நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கு. மற்றவங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி காதலை பொழுதுபோக்காக நினைக்கிறவங்க நாங்கள் இல்லை. இந்த வார்த்தையை சொல்லி முடித்தவள் தீபக்கையும் அர்ச்சனாவையும் தீர்க்கமாய் ஒரு பார்வை பார்த்தாள். ஆழ்ந்த பெருமூச்சு ஒன்றை வெளியேற்றி தன்னை நிலைப்படுத்தி கொண்டவள் சிறு வயதில் தனக்கும் அர்ஜுனுக்கும் ஏற்பட்ட வாக்குவாதம் முதல் அவனை கொஞ்ச நேரம் கலவரப்படுத்தி பார்க்க ஆசைப்பட்டு போலி திருமண சான்றிதழ் தயாரிக்க நேர்ந்ததையும் அந்த ஏற்பாட்டிற்கு ஒத்துக்கொள்ளாமல் சரணும் வீணாவும் வாக்குவாதம் செய்ததையும் இறுதியில் சரண் எல்லா வகையிலும் போலியான ஒரு திருமண சான்றிதழை தயார் செய்து கொடுத்ததையும் விளக்கி கூறினாள். அந்த கூட்டத்தில் எழ்விழுந்தால் கேட்கும் அளவிற்கு அமைதி நிலவியது. அந்த அமைதியை கிழித்தபடி முதலில் அர்ச்சனா ஓடி வந்து சரணின் பாதங்களில் விழுந்தாள். என்னை மன்னிச்சிடு சரண், உன் பேரை மேரேஜ் சர்டிஃபிகேட்டில் பார்த்ததும் எனக்கு மூளை குழம்பி போச்சு. என் சரணோட காதலை நானே சந்தேகப்பட்டுட்டேனே. நான் பாவி சரண், நான் பாவி என அவன் கால்களை கட்டி கொண்டு கதறி அழுதாள். சரண் ஒன்றும் பேசாமல் விலகி நின்றான். அவன் உடலின் இறுக்கமும் அவன் முகபாவமும் அர்ச்சனாவின் மன்னிப்பை அவன் நிராகரிக்கிறான் என்பதை அவளுக்கு உணர்த்தியது. அர்ச்சனா அளவும் திராணியற்றவளாய் அப்படியே தரையில் மடங்கி அமர்ந்தாள். அடுத்து அவள் குடும்ப உறுப்பினர்கள் அவனிடம் பேச முயற்சிக்க கை நீட்டி அவர்களை தடுத்தவன், பெரியவங்களை எப்பவும் அவமானப்படுத்தி பேசி எனக்கு பழக்கம் இல்லை, ப்ளீஸ் என்னை பேச வைக்காதீங்க என அவர்களின் பேச்சிற்கு முட்டுக்கட்டை விதித்தான். தீபக் வீணாவின் அருகில் வந்து அவள் கரம் பற்ற முயற்சிக்க அவள் கண்களில் வழியும் நீரோடு கையெடுத்து கும்பிட்டு மறுப்பாய் தலையசைத்தாள். தீபக் இதயத்தில் அடி வாங்கிய உணர்வுடன் அப்படியே நின்றுவிட்டான். நடந்த நிகழ்வுகளில் உறைந்திருந்த சம்யுவின் தாய் சிவகாமி அதிர்ச்சியிலிருந்து மீண்டவராய் சம்யுவின் முன் வந்து நின்று அவள் தலைமுடியை கொத்தாக பற்றி கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை விட்டார். ஏண்டி, எவ்வளவு நெஞ்செழுத்தம் இருந்தா கல்யாண விஷயத்துல விளையாடி பார்க்க முடிவெடுத்திருப்ப. உன்னையெல்லாம் வெளியூருக்கு அனுப்பி படிக்க வச்சதுக்கு எங்களுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். நம்ம குடும்பத்தை கை நீட்டி 4 பேர் கேள்வி கேட்குற மாதிரி வச்சிட்டியடி என அவளை மேலும் அடிக்க முயற்சிக்க சிவகாமியை தடுத்த மருதபாண்டி, நம்ம மேலேயும் தப்பு இருக்கு சிவா, பிள்ளை மனசுல இவ்வளவு வெஞ்சனம் இருக்கும்னு புரிஞ்சுக்காம பெரியவங்க ஆசையை நிறைவேற்றணும்னு குதிரைக்கு கட்டின லாடங்கணக்கா ஒரே பக்கமா இருந்திருக்கு நம்ம பார்வை. என் தங்கச்சி சகுந்தலைய 30 வருஷமா குடும்பத்தை விட்டு ஒதுக்கி வச்சப்போ அந்த காலத்துல ஒரு அண்ணனா அவ பக்கம் இருந்த நியாயத்தை என் குடும்பத்துக்கு புரிய வைக்க முடியாத குற்ற உணர்ச்சி இன்னும் எனக்கு இருக்கு. சம்யு நம்ம குடும்பத்தோட முதல் பெண் வாரிசு. அவளை எப்பவும் என் தங்கச்சியோட மறு உருவமாத்தான் நான் பார்க்குறேன். இந்த முறையாவது அவ ஆசைப்பட்டபடி அவ வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க விரும்புகிறேன். தன் பேச்சுக்கு இடைவெளி விட்டவர் பெண்கள் மத்தியில் அமர்ந்து அழுகையை அடக்கி கொண்டிருந்த நாகம்மையை நெருங்கினார். ஆமா, இதில் உங்கள் விருப்பமும் எனக்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க என்று கேட்க உள்ளே சென்று விட்ட குரலில், வாழ்ந்து முடிச்சவங்க ஆசையை விட வாழ போகிற இளங்குருத்துங்க விருப்பந்தாயா முக்கியம். நம்ம பொம்மி விஷயத்தில் உன் முடிவுக்கு நம்ம குடும்பம் கட்டுப்படும் ராசா என்று தழுதழுப்பான குரலில் சொன்னார் நாகம்மை. மருதுவாண்டி மீண்டும் சம்யுடன் வந்து நின்றார். சொல்லு பொம்மிம்மா, உன் கல்யாண விஷயத்தில் உன் விருப்பம் என்ன
என்று கேட்க சற்று நேரம் தன் கண்களை மூடி தன்னை நிலைப்படுத்தி கொண்டவள், இப்ப எனக்கு இந்த விஷயத்துல தெளிவான முடிவு எடுக்க முடியும்னு தோணலை பெரியப்பா. எனக்கு கொஞ்ச நாள் தனியா இருக்கணும் போல இருக்கு. கேம்பஸில் கிடைச்ச வேலையில் ஜாயின் பண்ணி கொஞ்ச நாள் என் சொந்த காலில் நிற்கணும்னு ஆசைப்படுறேன் பெரியப்பா. நான் மறுபடி கொஞ்ச நாள் கோயம்புத்தூரில் தங்கி வேலை பார்க்க நீங்கள் அனுமதி தந்தா அது மட்டும் போதும் பெரியப்பா என கொஞ்சல் குரலில் கூறி முடித்தாள். மருதபாண்டி ஈஸ்வர பாண்டியை திரும்பி பார்த்தார். தான் பெற்ற மகளின் துயரம் கண்டு பொறுக்காதவர் கண்களால் தன் சம்மதத்தை தெரிவித்தார். சரி பொம்மிமா, உன் விருப்பப்படி செய்டா என தன் சம்மதத்தை தெரிவித்தார். அப்புறம் இன்னொரு விஷயம் பெரியப்பா, என் ஃப்ரெண்டை கை நீட்டி அடித்தவங்க எல்லாரும் அவன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் என பிடிவாத குரலில் தெரிவிக்க, அதுவரை சம்யுவின் பின் அமைதியாய் நின்று கொண்டிருந்த சரண் முன்னே வந்து, நான் சின்ன வயசில் ஏதாவது அட்டகாசம் பண்ணி அடிக்கடி எங்கள் அம்மா அப்பா கிட்ட அடி வாங்குவேன். வளர்ந்ததுக்கப்புறம் அதையெல்லாம் மிஸ் பண்ணிட்டு இருந்தேன். இவங்களையும் என் பேரண்ட்ஸாக தான் நினைக்கிறேன் சம்யம். அவங்கள என்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லி என்னை பாவம் பண்ணினவனா மாத்திராத. நாங்கள் கிளம்புறோம் என்று சொல்லிவிட்டு வீணாவின் கரங்களை பற்றி கொண்டு வெளியேற முற்பட்டான். அவனை தடுத்த சம்யம், கொஞ்சம் வெயிட் பண்ணு சரண், நானும் உங்கள் கூடவே வரேன். என்னையும் வீணா வீட்டிலையே ட்ராப் பண்ணிடு. பெரியப்பா ப்ளீஸ், நான் இப்போவே இவங்க கூட கிளம்புறேன். இனிமே இந்த வீட்டில் காலையில் வரைக்கும் கூட அவங்கள தங்க சொல்ல எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கு என்று கேட்க, நீ உன் பொருளை எல்லாம் போய் அடுக்கு பொம்மிமா. நம்ம சங்கரபாண்டி சித்தப்பாவை நம்ம கார்லேயே வந்து உன் சிநேகிதிக வீட்டில் பெரியவங்களை பார்த்து பேசிட்டு அவங்க வீட்டில் விட்டுட்டு வர சொல்கிறேன். ஒரு வாரம் பொறுத்துக்க, அங்கே ஒரு வீடு பார்த்து உனக்கு துணைக்கு நம்ம வீட்டு வேலை ஆளுங்களை அனுப்பி வைக்கிறேன். உன் இஷ்டப்படி எத்தனை மாதமோ இல்லை வருஷமோ நிம்மதியாக வேலைக்கு போ, சரியா என்று கேட்க, தேங்க்ஸ் பெரியப்பா என அவரை கட்டி கொண்டவள் தன் பொருட்களை அடுக்க தன் அறை நோக்கி ஓடினாள். மூவரும் தளர்ந்த நடையோடு அந்த வீட்டை விட்டு வெளியேற சரியாக அந்த சமயம் அர்ஜுன் வீட்டு வாசலை அடைந்தான். 3 பேரும் திரும்பியும் பார்க்காமல் காரில் சென்று ஏற, தீபக்கும் அர்ச்சனாவும் தங்கள் தங்கள் ஜோடிகளோடு பேச முற்பட, சரணும் வீணாவும் தங்கள் முகத்தை திருப்பிக் கொண்டு மௌனத்தை தங்கள் பதிலாய் அளித்தனர். கார் அந்த ஊரை விட்டு கிளம்ப, ஒரே நேர்கோட்டில் நின்று கொண்டிருந்த அர்ஜுன், அர்ச்சனா, தீபக் மூவரும் தங்கள் இன்னுயிரே தங்களை விட்டு பிரிந்து செல்வதை போன்ற வேதனையை அனுபவித்தனர். காரில் அமர்ந்திருந்த மற்ற மூவரோ தங்கள் உயிரை இங்கேயே தொலைத்துவிட்டு வெறும் உடலோடு தங்கள் பயணத்தை தொடர்ந்து கொண்டிருந்தனர். அத்தியாயம் 21. அடிமனதின் அடி ஆழத்தில் புதைத்து வைத்திருந்தேன் நம் காதல் நினைவுகளை. காற்றடைத்த பொருள் நீரில் மூழ்க மறுப்பதைப் போல காதல் கொண்டு மீட்டு வருகிறது ஒவ்வொரு முறையும் நம் காதல் நினைவுகளை. அந்த துரித உணவகத்தின் வாசலில் தன் தோழிகளுக்காய் காத்திருந்த சரண் 18ஆம் முறையாய் தன் கை கடிகாரத்தை திருப்பி நேரத்தை பார்த்தான். நீண்ட நேரம் காத்திருந்ததின் வெளிப்பாடாய் ஒரு அவன் உதட்டிலிருந்து வெளிப்பட்ட அந்த நேரம் சரியாய் சம்யுவும் வீணாவும் சம்யுவின் புதிய ஹோண்டா ஆக்டிவா வண்டியில் வந்து இறங்கினர். அவர்களை கண்டவன் முறைப்பை செலுத்த வண்டியை பார்க்கிங் பகுதியில் நிறுத்தியவர்கள் வேகமாய் அவனை நெருங்கி வந்து ஆளுக்கு ஒரு பக்கம் அவன் முதுகில் ஒரு அடி வைத்தனர். ஹாய் டிஃபன் பாக்ஸ், ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறியா என புன்னகையுடனே கேட்க, அவர்களை பார்த்து பொய்யாய் சலித்து கொண்டவன், ஏம்மா கேட்க மாட்டீங்க, உங்களை பார்க்கறதுக்காக ஆஃபீஸ் வேலையெல்லாம் அப்படியே விட்டுட்டு வந்தேன் பாரு, என்னை சொல்லணும் என அலுத்து கொண்டபடி உணவகத்தில் நுழைந்தான். அவனை தொடர்ந்து நடந்தவர்கள் காலியான இருக்கையில் அமர்ந்ததும் மேஜை மேல் இருந்த நீரை எடுத்து பருகிய சம்யு, டேய் நீ உன் ஆஃபீஸுக்கு பாஸ்டா
எங்க நிலைமை அப்படியா? எங்கேயாவது கிளம்பணும்னா அந்த தக்காளி தலையை எம்டி கிட்ட பெர்மிஷன் கேட்கறதுக்குள்ள உயிர் போய் உயிர் வருதுடா என்று புகார் பட்டியல் வாசித்தாள். வீணாவோ, நம்ம எம்டி கூட பரவாயில்ல, அவரோட பிஏ அந்த தர்பூசணி வாயன், அவனை விட்டுட்டியே, சரியான இம்ச. ஆபீஸ்க்கு 5 நிமிஷம் லேட்டா போனா கூட டாபர் மேன் மாதிரி வார்த்தையாலேயே கடிச்சு வைக்குது. அவர்கள் இருவரும் புலம்பிக் கொண்டிருக்க அவர்களை பார்த்து வாய் விட்டு சிரித்தவன், நீங்க 2 பேரும் இன்னும் மாறவே இல்லையா? பாவம் உங்க ஆபீஸ் ஆளுங்க உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு படாத பாடு படுவாங்க போலவே. இப்பொழுது அவனை முறைப்பது மற்ற இருவரின் முறையானது. அந்த நேரம் பணியாள் வந்து அவர்களுக்கு என்ன வேண்டும் என்று விசாரிக்க மூவரும் தங்களுக்கு பிரியமான உணவு வகைகளை கொண்டு வர பணித்தனர். அடுத்த 10 நிமிடத்தில் ஆவி பறக்கும் உணவு வகைகள் அவர்கள் முன் பரிமாறப்பட்டது. மூவரும் உணவு உண்டபடியே உரையாடலை தொடங்கினர். வீணா லெக் பீஸை வாயில் கடித்தபடியே, டே சரண், போன வாரம் தாண்டா தீம் பார்க்ல மீட் பண்ணோம். வீக் டேஸ்ல எதுக்கு எங்களை வர சொல்லி கூப்பிட்ட? உன் ஆபீஸ்ல புதுசா ஜாயின் பண்ண அட்டை ஃபிகர் அடிக்கடி உன்னை லுக்கு விடுதுன்னு சொல்லுவியே, அது ஏது லவ் கிவ் ப்ரப்போஸ் பண்ணிச்சா? அதுக்கு ட்ரீட் கொடுக்கத்தான் எங்களை வர சொன்னியா என கேட்டாள். சரணுக்கோ அவன் உண்டு கொண்டிருந்த ஃப்ரைட் ரைஸ் புரையேறியது. அடி பாவி, அந்த குண்டோதரி லவ் ப்ரப்போஸ் பண்ணி இருந்தா இந்நேரம் நான் தூக்கு போட்டு தொங்கி இருப்பேன். ஏண்டி அவ்வளோ கேவலமாவா நான் இருக்கேன்? உனக்கு பிடி சாபம் தரேன். உங்க ஆபீஸ் தர்பூசணி பிஏ உனக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ணட்டும் என சாபம் அளிக்க வீணாவோ ஜர்க்காகி உடனடியாய் சரணுடன் சமாதான உடன்படிக்கை செய்து கொண்டாள். இவர்களை பற்றி கவலைப்படாமல் கிரில் சிக்கனை வெட்டி கொண்டிருந்த சம்யு சரணை பார்த்து, ஏய், உங்க வெட்டி நியாயம் எல்லாம் போதும், எதுக்குடா அவசரமா எங்களை ஃபோன் பண்ணி வர சொன்ன? இன்னும் 2 நிமிஷத்துல நீ சரியான ரீசன் சொல்லல, எங்க 2 பேரோட பில்லும் நீ தான் பே பண்ணணும் என மிரட்டல் விடுத்தாள். உடனே சரணும், இல்லைன்னா மட்டும் நீங்க 2 பேரும் உங்க பர்ஸ மறக்காம ஆபீஸ்ல எல்லாம் வச்சுட்டு வந்திருப்பீங்க. சரி சரி, இத பாருங்க என தன் சட்டை பாக்கெட்டில் மடித்து வைத்திருந்த ஒரு அழைப்பிதழை எடுத்து இருவரிடமும் நீட்டினான். சரணின் அருகே அமர்ந்திருந்த சம்யு உடனடியாய் அந்த அழைப்பிதழை அவனிடமிருந்து பறித்து கொண்டாள். அந்த அழைப்பிதழை ஒரு சந்தேக பார்வை பார்த்த வீணா, என்னடா எங்களுக்கு சொல்லாம கொள்ளாம மேரேஜ் இன்விடேஷன் ரெடி பண்ணிட்டியா என்றபடி தன் இருக்கையில் இருந்து எழுந்து சம்யுவின் அருகில் வந்து நின்று அந்த அழைப்பிதழை படிக்க தொடங்கினாள். சம்யுவும் வீணாவும் கண்களில் சந்தோஷத்தோடு நிமிர சரணும் அவர்களை பார்த்து மகிழ்ச்சி புன்னகையை சிந்தினான். சம்யுவின் கரத்தில் இருந்த அழைப்பிதழை வீணா பறித்து கொள்ள சம்யு சரணை பார்த்து, அதுக்குள்ள நம்ம காலேஜ் லைஃப் முடிஞ்சு 1 வருஷம் ஆயிடுச்சா சரண்? நாள் போனதே தெரியல இல்ல என்று சொல்ல சரணோ, ஆமா சமோசா, பாரு, இதுக்கு முன்னாடி காலேஜில் எந்த ஃபங்க்ஷன் நடந்தாலும் நான் தான் முன்னாடி நின்று எல்லா வேலையும் பார்ப்பேன். இப்போ நம்மளை உட்கார வச்சு நம்ம ஜூனியர்ஸ் எல்லா வேலையும் பார்ப்பாங்க. ஆனாலும் நம்ம பிரின்சி மேடம் கிரேட் தான் இல்லை? நாம் சொன்னதை கரெக்டாக ஞாபகம் வச்சு ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் ரீயூனியன் ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க பாரு. இன்னைக்கு காலையில் தான் வீட்டுக்கு இன்விடேஷன் வந்துச்சு. உடனே உங்ககிட்ட இந்த சந்தோஷமான விஷயத்த சொல்லணும்னு தோணுச்சு. அதான் உங்களை உடனே கிளம்பி வர சொன்னேன். உங்களுக்கும் உங்கள் வீட்டு அட்ரஸுக்கு இன்விடேஷன் போயிருக்கோன்னு நினைக்கிறேன். சரண் முடிக்க வீணாவின் செல்போன் அலறியது. ஃபோனில் பேசி முடித்த வீணா, ஆமாண்டா சரண், அம்மா தான் பேசினாங்க, எங்கள் வீட்டுக்கும் இன்விடேஷன் வந்திருக்கு என மகிழ்ச்சி குரலில் தெரிவித்தாள். சம்யுவின் முகம் வருத்தத்தில் வாடியது. ஏனென்றால் சம்யு வேலை பார்க்க தொடங்கிய இந்த 10 மாதத்தில் அவள் வீட்டிலிருந்து அவளுக்கு அழைப்புகள் வருவது மிக மிக குறைவு. ஆரம்பத்தில் அடிக்கடி அவள் அலைபேசிக்கு அழைப்பு விடுத்தவர்களை
சம்யு ஏதேதோ காரணம் காட்டி பேச மறுத்தாள். நாளடைவில் அவர்கள் அவளுக்கு அழைப்பதையே நிறுத்தியிருந்தார்கள். மாதம் ஒரு முறை அவள் தந்தையும் அவள் பெரியப்பாவும் நேரில் வந்து அவளை பார்த்து செல்வார்கள். வரும்போதெல்லாம் அவளின் திருமண பேச்செடுக்க சம்யு அந்த ஒரு நாளில் அவர்களுடன் செலவழிக்கும் நேரத்தையும் குறைக்க தொடங்கினாள். சம்யுவின் கண்கள் அவளை அறியாமலே கலங்கியது. சற்றே கரகரத்த குரலில், நான் பண்ண தப்புனால தானே இன்னைக்கு சரணும் நீயும் உங்கள் லவர்ஸை பிரிஞ்சிருக்கீங்க, எல்லாம் என்னால தான். அவள் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. வீணா எழுந்து அவளை அணைத்து கொண்டாள். சரண் வந்து அவளின் தோளில் கரம் வைத்து கொள்ள, வீணாவோ, லூசாடி நீ, அன்னைக்கு நீ அந்த மேரேஜ் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணப்ப நானே தப்புன்னு நினச்சேன். ஆனால் அந்த சர்டிஃபிகேட் தான் நாம் லவ் பண்ண ஆளுங்க லட்சணத்தை நமக்கு காட்டி கொடுத்துடுச்சு. சே, எனக்கு அந்த இன்சிடென்ட் பற்றி பேசவே பிடிக்கல. இனி லூஸு மாதிரி அதுக்கு நான் தான் காரணம், இதுக்கு நான் தான் காரணம்னு தேவையில்லாமல் ஏதாவது பேசிகிட்டு இருந்த. இனிமே நாம் எங்கே போனாலும் எல்லா பில்லும் நீ தான் கட்டணும். முக்கியமாக சரணோட ஷாப்பிங் பில்லு நீ தான் கட்டணும். நல்லா யோசிச்சுக்கோ. வீணா முடிக்க சம்யு கண்களில் வழிந்த நீரோடு புன்னகைத்தாள். சரிதான், ஒரே நாளில் என்ன ஆண்டி ஆக்கணும்னு எத்தனை நாள் பிளான் போட்டுட்டு இருந்த என்று சம்யு கேட்க, சரண், இதுதான் எங்க சமோசா, அழுதுகிட்டு மூக்கிலே பேசினா உங்க ஹாஸ்டல் சொர்ணாக்கா மாதிரியே இருக்க என அவளை வார, என்னது நான் சொர்ணாக்காவா உன்ன? சம்யு சரணை அடிக்க விரட்ட, சரண் உணவகத்தை விட்டு ஓட, அவர்கள் பின்னே வீணா பின்தொடர, இவர்களை துரத்தி கொண்டு பணியாள் வர, கத்துவதற்கு வாயை திறந்த சிப்பந்திக்கு அதிகப்படி டிப்ஸ் கொடுத்து அவன் வாயை அடைத்து அவனை அனுப்பி வைத்தார்கள். சாலையில் செல்வோரெல்லாம் தங்களை விசித்திரமாக பார்த்து செல்வதை பொருட்படுத்தாமல் நடு சாலையில் நின்று சற்று நேரம் தங்கள் விளையாட்டு சண்டையை தொடர்ந்தனர். ஒரு வழியாய் அவர்கள் சண்டை முடிந்து மூவரும் கிளம்ப, சரணு மறுபடி நம்ம காலேஜ் கேம்பஸ், ஃப்ரெண்ட்ஸ், பிரின்சி மேம், அப்புறம் நாம் கலாய்ச்ச லெக்சரர்ஸ் எல்லாரையும் பார்க்க போகிறோன்னு நினச்சாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்ல என இருவரையும் கேட்டான். ஆமாம் சரண், வழக்கம் போல் நீ இந்த ஃபங்க்ஷன்லேயும் உன் ஸ்பீச்சில் கலக்கிற, ஓகே? அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸில் எத்தனை பேருக்கு மேரேஜ் ஆகியிருக்கோ தெரியல இல்லையா? பசங்க எத்தனை பேருக்கு தொப்பை போட்டிருக்கோ. எனக்கு எல்லாரும் மறுபடியும் பார்க்க போகிறோன்னு நினச்சாலே எக்ஸைட்டிங்காக இருக்கு என்று சம்யு சொல்ல, வீணாவோ, சம்யு, இந்த வீக்கெண்டு ஃபங்க்ஷனில் கலந்துக்க கலக்கலாக ட்ரெஸ் எடுக்க ஷாப்பிங் போகிறோம், ஓகே என சொல்லிவிட்டு சரணின் புறம் திரும்ப, அவனோ, இந்த வீக்கெண்டு முக்கியமான பிஸ்னஸ் மீட் இருக்கு, ஆளை விடுக தாய்களா, உங்களை ஷாப்பிங் கூட்டிகிட்டு போய் காவலன் வேலை பார்க்க என்னால் முடியாது. பாய் பிசாசுகளா, அடுத்த வாரம் காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு 3 பேரும் ஒன்றா ஏன் கார்லேயே போயிடலாம், சரியா? இப்போ நான் ஜூட் விடுறேன், அப்பா கால் பண்ணிட்டே இருக்கார் என சொல்லிக்கொண்டே அவன் அந்த இடத்தை விட்டு நகர்ந்தான். மறுபடி எங்ககிட்ட மாட்டாமலா போவ என மனதிற்குள் கருவி கொண்ட இருவரும் தங்கள் வந்த ஹோண்டா ஆக்டிவா வண்டியை கிளப்பி தங்கள் அலுவலகத்திற்கு திரும்பினர். வழக்கம்போல் நாட்கள் ரெக்கை கட்டி கொண்டு பறக்க அவர்கள் கல்லூரி விழா நடக்க இருந்த நாளும் வந்தது. சரண், வீணா, சம்யு மூவரும் சரணின் வாகனத்தில் தங்கள் கல்லூரியை அடைந்தனர். சரண் தன் காரை ஓரமாய் நிறுத்த பின் இருக்கையில் அமர்ந்திருந்த சம்யுவும் வீணாவும் முதலில் இறங்கினர். அவர்கள் இறங்கிய மறுநொடி அவர்களை தங்கள் புறம் யாரோ பற்றி இழுக்க, இருவருக்கும் ஒரு நொடி தங்கள் கரத்தை பற்றி இருப்பது யார் என புரியாமலேயே அவர்கள் பிடியில் இருந்து விலக முயற்சி செய்தனர். காரை பூட்டிவிட்டு இறங்கிய சரண், சம்யு, வீணா இருவரையும் யாரோ 2 பேர் கைப்பிடித்து இழுத்து கொண்டிருப்பதை கண்டு அவர்களை விடுவிக்க வேகமாக முன்னேறி வந்தான்.
அந்த நேரம் அவன் கரம் பற்றி இழுக்கப்பட வெறுப்புடனே திரும்பியவன் அங்கே நின்று கொண்டிருந்த நபரின் அலங்காரத்தில் தன்னை மறந்து ஒரு நொடி உறைந்து நின்றான். சரணின் கையை பற்றியபடி கோணை கொண்டை போட்டு அதில் பந்தாய் மல்லிகை சரம் வைத்து பின் கொசுவ புடவை கட்டி வாயில் சிவந்த வெற்றிலை கரையோடு, மச்சான் நான் இங்க இருக்கேன், நீங்க எங்க போறீங்க என குழந்தை சிரிப்போடு கேட்டபடி அங்கே நின்று கொண்டிருந்தாள் அர்ச்சனா. அந்த பக்கம் சம்யுவின் கரம் பற்றியிருந்த அர்ஜுனோ வல்லவன் பட சிம்பு போல கொட்டப்பல்லும் சோடா புட்டி கண்ணாடியும் தொளதொள ஆடைகளும் அணிந்து பார்ப்பதற்கு கோமாளி போல இருந்தான். அதோடு இல்லாமல் அவள் கையை பற்றி இருந்தவன் ஏதோ பேச்சு வராதவன் போல திக்கி திக்கி, பொம்மி பொம்மி ஃபங்க்ஷன் இந்த பக்கம் நடக்குதாம் என அவள் கையை பற்றி அவளை கலை அரங்கிற்குள் இழுத்து செல்ல முயன்றான். சற்று நேரம் அவனிடம் இருந்து விடுபட திமிரிக் கொண்டிருந்தவளோ அவனை அடையாளம் கண்டவுடன் இமைக்கவும் மறந்தவளாய் அப்படியே நின்றுவிட்டாள். சம்யுவின் நிலை அப்படி இருக்க அவளின் மறுபுறம் நின்று கொண்டிருந்த வீணாவோ எவனோ சைனாக்காரன் தன் கையை பிடிச்சி இழுப்பதா எண்ணி திமிரிக் கொண்டிருந்தாள். ஏனெனில் தீபக் தலையை முள்கிரீடம் போல அலங்காரம் செய்து கொண்டு பிரெஞ்சு தாடி வைத்து கொண்டு அவனின் சிறிய கண்களின் இமைகளை புருவத்தோடு இழுத்து ஒட்டி இடுங்கச் செய்திருந்தான். ஏதோ மொழி தெரியாதவன் தமிழ் பேசுவதைப் போல தலையை மேலும் கீழும் ஆட்டி, என்னை விட்டுட்டு எங்க போற டியர், வெயிட் வெயிட் ஒன்னா போலாம் என கொஞ்சி கொண்டிருக்க சற்று நேரத்தில் அவனை அடையாளம் கண்டவளோ அடுத்து என்ன செய்வது என புரியாமல் திகைத்து நின்றாள். மூவரும் அப்படியே நின்று கொண்டிருக்க வாயிலில் வந்து கொண்டிருந்தவர்களும் ஏற்கனவே வந்து நிகழ்ச்சி தொடங்குவதற்காய் காத்து கொண்டிருந்தவர்களும் மூவரும் கார் பார்க்கிங் ஏரியாவில் புதியவர்களுடன் நிற்பதை கண்டவர்கள் அவர்களிடம் நலம் விசாரிக்க அவர்களை நெருங்கினர். தங்கள் கல்லூரி நண்பர்கள் தங்களை நெருங்குவதை கண்டதும் சம்யு, சரண், வீணா மூவரும் தங்கள் கரங்களை பற்றி கொண்டிருந்தவர்களிடமிருந்து தங்களை விடுவித்து கொண்டு விலகி நின்றார்கள். அங்கே வந்த சரணின் நண்பர்களோ, மச்சான் எப்படிடா இருக்க என அவனை அணைத்து கொள்ள சம்யு வீணாவின் தோழிகளோ, ஹேய் மச்சீஸ் எப்படி இருக்கீங்க, 2 பேரும் ஒரே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறதா கேள்விப்பட்டோம், ஆஃபீஸில் மிச்சம் மீதி யாராவது உசுரோடு இருக்காங்களா என அவர்களை கட்டி கொண்டு கலாய்க்க தொடங்கினர். அவர்களும் தங்கள் நண்பர்களை நோக்கி செயற்கையாய் புன்னகைத்து வைத்தனர். அவர்களின் அருகில் நின்று கொண்டிருந்தவர்களை விசித்திரமாய் பார்த்தவர்கள், இவங்க 3 பேரும் யாரு என்று கேட்க மூவரும் என்ன பதில் சொல்லுவது என தெரியாது திகைத்து நின்றனர். சரணின் கரம் கோர்த்து கொண்டிருந்த அர்ச்சனாவோ, இவங்க ஏன் மச்சான், எங்க 2 பேருக்கும் கல்யாணமாகி 8 மாசம் ஆச்சு என அவனின் பின்புறம் மறைத்து கொண்டு வெட்கப்படுவதைப் போல நடித்தாள். அர்ஜுனோ, பொம்மியோட மாமா நான், எங்க 2 பேருக்கும் இன்னும் 3 மாசத்துல கல்யாணம் என திக்கி திக்கி திணறி சொன்னான். தீபக்கோ ஸ்டைலாக தன் முள் முடியை நீவிக்கொண்டே, ஹாய், ஐ ஆம் வீணா உட்பி, நைஸ் டு மீட் யூ கைஸ் என மற்றவர்களிடம் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டான். இம்முறை வாயடைத்து நிற்பது அவர்கள் நண்பர்களின் முறையானது. அவர்கள் அப்படி நின்று கொண்டிருக்கும் போதே இவர்களின் ஜூனியர் மாணவர்கள் வந்து நிகழ்ச்சி தொடங்கப் போவதாக அறிவிக்க மற்ற அனைவரும் கலைந்து சென்றனர். அப்பொழுது ஒரு தோழி, ஏண்டா நாங்க வயிறை தள்ளிட்டு வருவோன்னு ஃபேர்வெல் பார்ட்டியில சொல்லிட்டு கல்யாணம் ஆகி 8 மாசத்துல உன் பொண்டாட்டி வயிற்ற தள்ள வச்சு கூட்டிட்டு வந்துட்டியா, செம கேடிடா நீ என போகிற போக்கில் அள்ளி தெளித்து விட்டு சென்றாள். அப்பொழுதுதான் சரண் குனிந்து அர்ச்சனாவின் வயிற்றை பார்த்தான். அவள் வயிறு 7 மாத கர்ப்பிணியை ஒத்து வீங்கி இருந்தது. சரண் அவளிடம் ஏதோ சொல்ல வாய் திறக்க அந்த நேரம் சரியாய் அவர்கள் பிரின்சி மேம் காரில் வந்து இறங்கியவர்கள் நேரே இவர்களிடம் வந்து, அடடே மும்மூர்த்திகள் இப்போ ஒன்னாத்தான் இருக்கீங்களா, ரொம்ப சந்தோஷம், ஃபங்க்ஷன் தொடங்க போறாங்க, உள்ள வாங்க
என இழுக்காத குறையாய் இவர்களை அழைத்து கொண்டு நடந்தார். தங்கள் ஆசிரியரின் முன்பு வாய் திறக்க முடியாத அவர்களும் மற்ற மூவரின் பிடியை தளர்த்த முடியாமலேயே அவர்களுடன் கலை அரங்கிற்குள் நுழைந்தனர். இவர்கள் அரங்கிற்குள் நுழைந்த 10வது நிமிடம் நிகழ்ச்சி தொடங்கப் போவதன் அறிகுறியாய் அதிகப்படி விளக்குகள் அணைக்கப்பட்டது. சம்யு, சரண் மற்றும் வீணாவின் பக்கத்து இருக்கைகள் நொடியில் காலியானது. தங்கள் பிடி தளர்ந்ததை உணர்ந்தவர்கள் திரும்பி பார்க்க மற்ற மூவர் இருந்த தடமே தெரியவில்லை. சரண் அவர்களை தேட எழ அவன் கரம் பற்றி தடுத்த சம்யுவோ, இப்போ இங்கே எந்த பிரச்சனையும் வேணாம் சரண், ஃபங்க்ஷன் முடியட்டும் பேசிக்கலாம் என எரிச்சல் குரலில் சொல்ல வீணா அதை ஆமோதித்தாள். சரணும் வேறு வழி இல்லாமல் ஆத்திரத்தை அடக்கி கொண்டு அமர்ந்திருந்தான். மூவர் மனதிலும் கோபம் இருந்தாலும் நீண்ட நாட்களுக்கு பிறகு தங்கள் இணையை பார்த்த சந்தோஷம் நீருக்குள் நெருப்பாய் நெஞ்சின் ஒரு ஓரத்தை குளிர வைத்து கொண்டுதான் இருந்தது. நிகழ்ச்சி தொடங்கியதும் முதலில் இவர்களுக்கு ஏற்கனவே வகுப்பு எடுத்த ஆசிரியர்கள் முதலில் தங்கள் பழைய மாணவர்களை வரவேற்று பேசினார். அதைத் தொடர்ந்து இவர்களின் ஜூனியர் திலகங்கள் தங்கள் சீனியர்களுக்கு மரியாதை செலுத்தும் பொருட்டு கலை நிகழ்ச்சிகளை வழங்கத் தொடங்கினர். அந்த கலை நிகழ்ச்சிகள் முடிந்து இறுதியாய் அவர்கள் பிரின்சி மேம் உரையாற்ற வந்தார். சற்று நேரம் அனைவரையும் ஓர் அமைதி புன்னகையோடு பார்த்தவர் தன் உரையை தொடங்கினார். என் குழந்தைகளை மறுபடி பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களில் சில பேர் இப்போ உங்கள் சொந்த காலில் நிற்கலாம், சில பேர் கல்யாணம் பண்ணி குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் இந்த காலேஜ் கேம்பஸுக்குள்ளே நுழைஞ்சதும் நீங்கள் மறுபடி ஒரு ஸ்டூடெண்ட்டாக மாறி இருப்பீங்க. மறுபடி உங்கள் பழைய நட்புக்கெல்லாம் சிறகு முளைச்சிருக்கும். காலேஜ் இந்த வார்த்தைக்கு வெறும் படிப்பு மட்டும் அர்த்தம் இல்லை, அதையும் தாண்டி இன்னொரு அர்த்தம் இருக்கு. அந்த அர்த்தம் நட்பு. இன்னைக்கு முழுக்க நம்ம பழைய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க டிபார்ட்மெண்ட் கிளாஸில் உட்காந்து அரட்டை அடிக்கலாம், பாய்ஸ் எல்லாம் சேர்ந்து கிரிக்கெட் விளையாடலாம், பொண்ணுங்க அம்பையராக இருந்து எந்த டிபார்ட்மெண்ட் டீம் வின் பண்ணுது அப்படின்னு ஜட்ஜ் பண்ணலாம். அப்புறம் பொண்ணுங்க சமையல்ல உங்கள் கை வண்ணத்தை காட்டலாம். நீங்கள் சமைக்க போகிறதத்தான் நாங்கள் பசங்க எல்லாரும் சாப்பிட போகிறோம். பார்த்து கேர்ள்ஸ், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். சமையல்ல உங்கள் கோபத்தை காட்டி எங்களை பழி வாங்கிடாதீங்க என்று சொல்ல ஆண்கள் பக்கத்திலிருந்து எஸ் மேம், நல்லா சொல்லுங்க, ஐயோ இன்னைக்கு நான் உண்ணாவிரதம் என பலவித கலவை குரல்கள் ஒலித்தது. கை காட்டி அவர்களை அமைதிப்படுத்திய பிரின்சிபால் மேடமும், ரொம்ப கலவரம் ஆகாதீங்க, பொண்ணுங்க சமைக்க ஹெல்ப் பண்ண போறது நீங்க தான். உங்களுக்கும் ஃபியூச்சர்ல உங்க வைஃபுக்கு ஹெல்ப் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லையா என்று சொன்னார். இம்முறை பெண்கள் புறம் இருந்து ஒரே விசில் சத்தங்களோடு, பிரின்சி மேம்னா பிரின்சி மேம் தான், அப்படி சொல்லுங்க மேடம், சூப்பர், லேடி நாட்டாமை வாழ்க என பலவித குரல்கள் ஒலித்தது. போதும் போதும், முக்கியமான இன்னொரு விஷயம் சொல்லணும். இன்னைக்கு இந்த ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் மீட்டிங் ஃபங்க்ஷனுக்கு ஃபுல் ஸ்பான்சர் பண்ணது நம்ம காலேஜ் மும்மூர்த்திகள்னு நம்மால் பாசமாக அழைக்கப்பட்ட சரண், வீணா, அப்புறம் சம்யு அவங்களோட உட்பீஸ் தான். ஃபங்க்ஷன் பற்றி கேள்விப்பட்டதும் 3 பேரும் ஒன்றா வந்து எங்களை பார்த்து எல்லா செலவையும் அவங்க ஏற்றுக்கிறதா சொல்லி இந்த ஃபங்க்ஷனை ஆர்கனைஸ் பண்ணி தந்திருக்காங்க. அவங்களுக்கும் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் அவங்க நம்ம எல்லார் முன்னாடியும் அவங்க உட்பிக்கு நம்ம முன்னாடி ஏதோ ஸ்பெஷல் கிஃப்ட் தர பிரியப்படுறாங்க. அவங்க கல்யாணத்துக்கு நம்ம எல்லோராலையும் போக முடியுமா தெரியாது. ஸோ நாம் இன்னைக்கு அவங்கள மனசார 100 வருஷம் சேர்ந்து நல்லா வாழணும்னு வாழ்த்துவோம். ஓகே கைஸ், எல்லோரும் ரொமான்டிக் ட்ராமா பார்க்க ரெடியா? அவங்க என்ன சஸ்பென்ஸ் வச்சுருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க நானும் ஆர்வமாக இருக்கேன். மறுபடி உங்களை அடுத்த வருஷம் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் மீட்டில் சந்திப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கையோட இப்போ என் பேச்சை முடிச்சுக்கிறேன். பிரின்சி மேம் தன் உரையை முடித்து கொண்டு அவர் இருக்கைக்கு திரும்பினார். மற்ற மாணவர்களோ கை தட்டி ஆரவாரம் செய்ய சம்யு, சரண் மற்றும் வீணா மூவரும்
அடுத்து என்ன நடக்குமோ என இருக்கையின் நுனிக்கு வந்து அமர்ந்தனர். மூவரும் ஒருவித பதட்டம் வந்து ஒட்டிக்கொண்டது. மீண்டும் மேடை இருளில் மூழ்க மேடையில் திடீரென 3 வெளிச்ச புள்ளிகள் தோன்றியது. அச்சு வெண்ணிற அடுக்கு கவுன் உடையில் தேவதை போல் இருந்தாள். அவளின் இருபுறமும் நின்று கொண்டிருந்த அர்ஜுன் மற்றும் தீபக் இருவரும் அடர் நீல நிற கோட் சூட்டில் விளம்பர மாடல்கள் போல நின்று கொண்டிருந்தனர். அவர்களை கண்ட மற்ற மாணவர்கள் அவர்கள் தோற்றத்தில் மெய் மறந்திருக்க, மனமே மன்னிப்பாயா பாடல் பின்னணியில் ஒலிக்க தொடங்கியது. அந்த பாடல் முடியும் வரை மௌனமாய் நின்று கொண்டிருந்தார்கள். பாடல் ஒலித்து முடிந்ததும் மைக்கின் அருகில் வந்து மைக்கை கையில் எடுத்து அர்ஜுன், குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் 3 பேர் சார்பா இப்போ நான் ஒருத்தனே பேச போகிறேன். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் இதையெல்லாம் சரியாக புரிஞ்சுக்காம நாங்கள் 3 பேரும் கொஞ்சம் இல்லை நிறையவே தப்பு பண்ணிட்டோம். அதை இப்போ நாங்கள் முழுசாக உணர்றோம். அவங்க எங்கள் வாழ்க்கையில் இல்லைன்னா எங்கள் வாழ்க்கையில் எதுவுமே இல்லைன்னு இந்த 9 மாசத்துல நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அவங்க 3 பேருக்கும் ஒரு உறுதி தரோம். நாங்கள் 3 பேரும் எங்கள் வாழ்நாள் முடிகிற வரைக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் தொடர கண்டிப்பாக உதவியாக இருப்போம். அவங்கள புண்படுத்தினதுக்கு தண்டனையா இப்போ உங்கள் எல்லார் முன்னாடியும் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் முன்னாடியும் நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம் என்று சொல்லி முடித்ததும் மூவரும் மேடையில் முழங்காலில் நின்றனர். கீழே அமர்ந்திருந்த மாணவர்கள் அனைவரும் எழுந்து நின்றனர். கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது. இருக்கையில் அமர்ந்திருந்த மூவர் கண்களிலோ நீர் படலம் கோர்த்தது. மேடையில் இருந்தவர்கள், அவங்க எங்களை மன்னிச்சு ஏத்துக்கிறதா இருந்தா எங்க கையில இருக்கிற மோதிரத்தை உங்க எல்லார் முன்னாடியும் வந்து எங்க கையில போடட்டும். உங்க எல்லார் முன்னாடியும் எங்க என்கேஜ்மெண்ட் நடந்த மாதிரி இருக்கும். இல்ல எங்களை மன்னிக்க மனசு இல்லைன்னா 3 பேரும் இந்த இடத்தை விட்டு வெளியேறட்டும். அவங்க மறுப்பை நாங்க புரிஞ்சுக்குவோம். எதுனாலும் இனி அவங்க கையில தான் இருக்கு என்று சொல்லி முடித்த அர்ஜுன் மைக்கை கீழே வைத்துவிட்டு தன் பேண்ட் பாக்கெட்டில் இருந்த மோதிரத்தை எடுத்து தன் கையில் வைத்து கொண்டான். மேடையில் இருந்த மூவரும் ஒரு எதிர்பார்ப்புடன் இவர்களை பார்க்க, சம்யு, சரண், வீணா மூவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு ஒரு முடிவோடு தங்கள் இருக்கையில் இருந்து எழுந்தனர். மற்ற நண்பர்கள் அவர்களை எதிர்பார்ப்புடன் பார்க்க, அவர்களோ யார் முகத்தையும் ஏறெடுத்தும் பார்க்காமல் வாயில் கதவை நோக்கி வெளியே நடக்கத் தொடங்கினர். மேடையில் இருந்த மூவரும் இயலாமையில் எழுந்த அழுகையை அடக்க தங்கள் கண்களை மூடினர். அடுத்த நிமிடம் மாணவர்களின் ஹே என்ற கூச்சல் குரல் அந்த இடத்தை நிறைத்தது. மற்ற மூவரும் தங்கள் தங்கள் இணையை அணைத்திருந்தனர். அவர்கள் திடுக்கிடலோடு நிமிர்ந்து பார்க்க, சம்யு, சரண், வீணா மூவரும் அவர்கள் கரங்களில் இருந்த மோதிரத்தை எடுத்து அவர்கள் விரல்களில் அணிவிக்க, மாணவர்களின் கரவொலியும் விசில் சத்தமும் அரங்கத்தையே அதிர வைத்தது. சந்தோஷம் தாங்காமல் அர்ஜுன் மற்றும் தீபக் தங்கள் ஆளை தூக்கி சுற்ற, அவர்களை கண்ட சரணும் அர்ச்சனாவை தூக்கி சுற்றினான். ஒரு வழியாய் அவர்கள் சந்தோஷ ஆரவாரம் ஒரு முடிவிற்கு வர, பிரின்சிபால் மேம் புன்னகையோடு அவர்கள் தலைமேல் கை வைத்து ஆசீர்வதித்தார். அவங்க கேட்டதால மட்டும் நாங்கள் அவங்களுக்கு பர்மிஷன் தரல, கூட அவங்க பேரண்ட்ஸும் வந்து அவங்களுக்காக பேசினாங்க. ஒரு சின்ன தப்பான புரிதல்னால உங்கள் யார் வாழ்க்கையும் வீணாக போகக்கூடாதுன்னு தான் நான் இந்த ஏற்பாட்டுக்கு ஒத்துக்கிட்டேன். ஆனால் இதுவே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டாக இருக்கட்டும். அடுத்த 3 பேரும் புருஷன் பொண்டாட்டி சண்டைக்கெல்லாம் நம்ம ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் மீட்டிங் ஃபங்க்ஷனை பயன்படுத்தக்கூடாது, சரியா என சிரிப்புடன் கேட்டார். மறுப்பாய் தலையசைத்த மூவரும் ஓடி சென்று அவரை அணைத்து கொண்டனர். அடுத்து ஆரவாரமாய் மற்ற நிகழ்ச்சிகள் தொடங்கியது.
தங்கள் டிபார்ட்மெண்ட் டீம் தான் ஜெயிக்க வேண்டும் என பெண்கள் தங்கள் அணியினை பயங்கரமாக உற்சாகப்படுத்தி கொண்டிருந்தனர். மாணவர் தலைவனாய் இருந்த சரணின் டீமே கிரிக்கெட் பந்தயத்தில் வெற்றி வாகை சூடியது. அவன் வெற்றி கோப்பையை கைப்பற்ற அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த அர்ச்சனாவோ அவனுக்கு பறக்கும் முத்தங்களை பரிசளித்தாள். அதை கண்டு அவன் நாண மொத்த மாணவர்களும் சரணை கலாய்த்து தள்ளியதில் அந்த இடத்தில் ஒரு சிரிப்பலையே பரவியது. அடுத்து மதியம் பெண்கள் சமைக்கும் படலம். அடுப்பை பற்ற வைக்கவே சில பெண்கள் தடுமாற ஆண்கள் குழுவினர் சகட்டு மேனிக்கு பெண்களை ஓட்டி தள்ளினர். அதற்கு பரிசாய் சில கொட்டுகளையும் வாங்கி கொண்டனர். இந்த எல்லா ஆர்ப்பாட்டத்திலும் அர்ஜுனும் தீபக்கும் தங்கள் இணையை வைத்த கண் வாங்காமல் பார்த்து பார்வையாலேயே தங்கள் காத்திருப்பின் வலியை காதலை உணர வைக்க முயன்று கொண்டிருந்தனர். அவர்களோ மற்ற இருவரையும் சுத்தலில் விட்டுவிட்டு தங்கள் நண்பர்களோடு கூடி கும்மாளம் அடித்து கொண்டிருந்தனர். மாலை மயங்க நண்பர்கள் பிரிய வேண்டிய தருணம் வந்தது. கூட்டம் கூட்டமாய் செல்ஃபி புகைப்படம் எடுத்து கொண்டவர்கள் மீண்டும் கலை அரங்கில் கூடினர். பழைய மாணவர் தலைவன் என்ற முறையில் சரண் மாணவர் சார்பாய் உரையாற்ற அழைக்கப்பட்டான். மேடை ஏறியவன் பிரின்சி அம்மா அவர்களுக்கும் எங்களுக்கு கல்வி கண் கொடுத்த மற்ற ஆசிரியர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை திறம்பட ஏற்பாடு செய்து எங்களை மகிழ்வித்த ஜூனியர் சிங்கங்களுக்கும் 1000 வேலை இருந்தாலும் நட்புக்கு மரியாதை கொடுத்து இந்த ஓல்டு ஸ்டூடெண்ட் மீட்டில் கலந்துக்கிட்ட மச்சான் அண்ட் மச்சீஸ் எல்லாத்துக்கும் இந்த சரணோட ஈவினிங் சலாம். முதல்ல கேர்ள்ஸ் ஃபர்ஸ்ட். எப்படிம்மா காலேஜ் கேம்பஸ்குள்ளே இருந்த வரைக்கும் சுமாராக இருந்த எல்லாரும் இப்படி சூப்பர் ஃபிகராக மாறி வந்திருக்கீங்க. உங்களை எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அப்படியே நம்ம காலேஜ் டேஸ் இன்னும் ஒரு 2 வருஷம் எக்ஸ்டன் ஆகியிருக்க கூடாதான்னு ஆசையாக இருக்கு. சரண் சொல்லி முடித்தானோ இல்லையோ பெண்கள் புறமிருந்து மிஸ் யூ டூ மச்சான் எனவும் ஆண்கள் புறமிருந்து ஹேய் நம்மளையெல்லாம் கடுப்பேத்த 2 நாள் பியூட்டி பார்லர்லேயே குடியிருந்திருப்பாங்கடா எனவும் கமெண்ட்ஸ் பறந்து வந்தது. ஆண்கள் புறம் கை காட்டி அவர்களை சமாதானப்படுத்தியவன் மேடையிலே எப்போ பேச ஆரம்பிச்சாலும் முதல்ல ஒரே ஒரு பொய் சொல்லிட்டு அப்புறம் முழுக்க முழுக்க உண்மை பேசணும் அப்படின்னு அரசியல்ல இருந்து எங்க தாத்தா சொல்லி இருக்கார். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என சரண் முடித்தானோ இல்லையோ ஆண்கள் விசில் அடித்து ஆரவாரம் செய்ய தொடங்கினர். பெண்களோ வெளியே வாடி உனக்கு இருக்கு, ஏய் பிடிங்கடி அவன் ஆளை, இவன் பண்ண அட்டகாசத்தை எல்லாம் புட்டு புட்டு வைப்போம் என கலவர குரல்கள் பறந்து வந்தன. மீண்டும் கை காட்டி எல்லாரையும் அமைதிப்படுத்தியவன் பாய்ஸ் இப்ப நீங்க மச்சான் எல்லாரும் எப்படிடா அப்படியே இருக்கீங்க, வெளியே போய் எவனும் காதல் கல்யாணம்னு எந்த கலாட்டாவிலையும் மாட்டல போல. நீங்களாவது ஹாப்பியா இருங்க கொஞ்ச நாளைக்கு என போலியாய் பெருமூச்ச விட்டான். டேய் டேய் ஆளை கரெக்ட் பண்ணிட்டு நமக்கு சாமியார் மாதிரி அட்வைஸ் பண்றான் பாத்தீங்களா, கரெக்டா மச்சான், ஓஹோ என மீண்டும் கலவை குரல்கள் அரங்கை நிறைத்தது. சற்று நேரம் சலசலப்பு அடங்க அமைதி காத்தவன் ஜோக்ஸ் அப்பார்ட், உங்களை எல்லாம் மறுபடி பார்த்த இந்த ஒரு நாள் அனுபவம் நாம இங்கே கழிச்ச 3 வருஷ நினைவுகளை ஒன்னா திருப்பி கொடுத்த மாதிரி இருந்தது. நம்மோட உருவம் மாறி இருக்கலாம், பொறுப்புகள் கூடி இருக்கலாம், ஆனா நம்ம நட்பு அது மட்டும் மாறவே இல்லை, அது அப்படியே தான் இருக்குது. இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த நட்பு மாறவும் மாறாது. அதோட நம்ம பிரின்சி அம்மாவோட அன்பு, அவங்களோட முதல் குழந்தைகளான நம்ம காலேஜ் கேம்பஸ்ல இருக்கிற மரங்களோட குளிர்ச்சி எதுவும் மாற போறதில்ல. இனி ஒவ்வொரு வருஷமும் இந்த ஓல்டு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மீட்ல எல்லாரும் தவறாம கலந்துக்கணும்னு தாழ்மையோட கேட்டுக்கிறேன். வருங்காலத்துல நம்ம தலைமுடி வெளுக்கலாம், ஆனால் நம்ம நட்பும் நேசமும் ஒரு நாளும் வெளுக்காதுங்கிற நம்பிக்கையோட மறுபடி உங்களை அடுத்த வருஷம் சந்திப்போம்ங்கிற உறுதியோட உங்ககிட்ட இருந்து இப்போதைக்கு விடை பெறுவது உங்கள் இம்சை சரண். பாய் பாய் மக்களே.
அவன் விடை பெற்று மேடையை விட்டு இறங்க கரவொலி அரங்கத்தை அதிர வைத்தது. வழக்கம் போல அவன் உரைக்கு அவனை பலரும் பாராட்ட வீணாவும் சம்யுவும் தங்கள் முறைப்படி அவன் முதுகில் ஒன்று போட்டு தங்கள் பாராட்டை தெரிவித்தனர். சற்று நேரம் கூட்டம் கூட்டமாய் நின்று உரையாடியவர்கள் ஒவ்வொருவராய் கலைந்து செல்ல சம்யு, சரண் மற்றும் வீணா மூவரும் வழக்கமாய் அமரும் தங்கள் மரத்தடி திண்ணையில் ஒருவர் கரத்தை ஒருவர் கோர்த்து கொண்டு மௌனமாய் அமர்ந்திருந்தனர். கிட்டத்தட்ட மொத்த கல்லூரி வளாகமும் காலியாக அர்ஜுன், தீபக் மற்றும் அர்ச்சனா மூவரும் அவர்கள் அருகில் வந்து நின்றனர். அவர்கள் வருகையை உணர்ந்தாலும் மூவரும் தங்கள் மௌன நிலையிலிருந்து கலையவில்லை. அவர்களின் அருகே சென்ற அர்ச்சனா, இன்னும் உங்களுக்கு எங்க மேல இருக்கிற கோபம் போகலைல்ல? உங்க ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி யாரையும் சங்கடப்படுத்த வேண்டான்னு தானே எங்களை ஏத்துக்கிற மாதிரி நடிச்சிங்க, அப்படிதானே? நாங்க பண்ணது பெரிய தப்பு தான், இனி அதை நீங்க மன்னிக்க போறதில்லைன்னு நீங்க எங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாதப்பவே எங்களுக்கு புரிஞ்சு போச்சு. இனிமேல இங்க இருந்து உங்களை கஷ்டப்படுத்த நாங்க விரும்பல. நாங்க போறோம். நீங்க சந்தோஷமா இருந்தா அதுவே எங்களுக்கு போதும். வாங்க மாமா போகலாம், வாங்க அண்ணா போகலாம் என அர்ஜுன், தீபக் இருவரையும் அழைத்தவள் கண்களில் வழிந்த நீரை துடைத்து கொண்டே நடந்தாள். அர்ஜுன் தாங்கள் வந்த வாகனத்தை கிளப்பினான். மற்ற இருவரும் தொலைவில் அமர்ந்த இருவரையும் ஒரு பார்வை பார்த்து கொண்டே வண்டியில் ஏறி அமர்ந்தனர். அவர்கள் வாகனங்களும் கிளம்பி செல்ல மூவரும் வெடி சிரிப்புடன் எழுந்து நின்றனர். வீணாதான் மனது கேட்காமல், ஏய் பாவண்டி அவங்க என பரிதாபப்பட, சம்யுவோ, பொருடி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி காலையில் நமக்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்தாங்கல்ல, இப்போ நாம கொடுப்போம் ஒரு அதிர்ச்சி வைத்தியம். டேய் டிபன் பாக்ஸ் ஏற்பாடெல்லாம் பக்காவா பண்ணிட்டேல்ல என சரணை கேட்க, அவனும் அதெல்லாம் பிளான் எல்லாம் பக்காவா ரெடி, கிளம்புங்க, அவங்கள பிடிக்கலாம் என்று சொல்ல சரணின் வாகனத்தில் மற்ற மூவரும் கிளம்பினர். அர்ஜுனின் வாகனம் கிளம்பிய அரை மணி நேரத்தில் சாலையின் ஓரத்தில் நின்றிருந்த காவல்துறை வாகனத்தால் நிறுத்தப்பட்டது. அர்ஜுன் புருவ மத்தியில் தோன்றிய முடிச்சுடன் தன் வாகனத்தை அவர்கள் முன்னால் நிறுத்தினான். வாகனத்தின் முன்னால் நின்று கொண்டிருந்த இன்ஸ்பெக்டர் அர்ஜுனை பார்த்து முறைத்து, இது உங்க வண்டியா என கேட்க அர்ஜுன் குழப்பத்துடனே எஸ் சார் என பணிவாக விடையளித்தான். நீங்க ஏதோ கடத்தல் பொருள் கொண்டு போறதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. கார்ல இருக்கிற எல்லாரும் கீழே இறங்குங்க, காரை தரவா செக் பண்ணணும் என்று சொல்ல அர்ஜுன் வெகுண்டெழுந்தான். ஏற்கனவே மன உளைச்சலில் இருந்தவன், சார் மைண்ட் யுவர் வேர்ட்ஸ், நானே ஒரு ஆர்மி மேன், என் ஐடி ப்ரூஃப் பார்க்குறீங்களா? யார் என் வண்டி மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தது எனக்கு உடனே தெரிஞ்சாகணும். அவன் எகிர தொடங்க அவன் கோபத்தை அநாயசமாய் எதிர்கொண்ட அந்த இன்ஸ்பெக்டரோ, சார் எனக்கு நீங்கள் யார் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் தேவையில்லை. எங்கள் ஹையர் அஃபீஷியல் வந்துட்டே இருக்கார். நீங்கள் எது பேசுகிறதா இருந்தாலும் அவர்கிட்ட பேசுங்க என சொல்லிவிட்டு தன் கையில் இருந்த வாக்கி டாக்கியில் உரையாடியபடி தன் வாகனத்தை நோக்கி சென்றார். அர்ஜுன் தன் காரின் பேனட்டில் கை முஷ்டியை மடக்கி குத்த காரில் இருந்து இறங்கிய அர்ச்சனாவும் தீபக்கும் காரணம் கேட்டனர். இன்ஸ்பெக்டர் தன்னிடம் சொல்லி சென்றதை அர்ஜுன் அவர்களிடம் சொல்ல அவர்களுக்கும் நடக்கும் நிகழ்வின் காரணம் புரியாமல் குழம்பி நின்றனர். அடுத்த 10 நிமிடத்தில் இன்னொரு ஜீப் வந்து நிற்க அர்ஜுன் வேகமாய் ஜீப்பை நோக்கி முன்னேறினான். அதிலிருந்து இறங்கியவனை கண்டதும் அவன் வாய் ஆச்சரியத்தில் திறந்து கொண்டது. ஜீப்பில் இருந்து இறங்கியவன் வேறு யாருமில்லை, எல்லாம் நம்ம கட்டப்பொம்மன் தான். அவனை கண்டதும் உரிமையாய் கோபித்து கொண்டவன், டேய் சகல நீதானா? எவன்டா என் வண்டி மேல கடத்தல் பொருள் கொண்டு போறதா கம்ப்ளைண்ட் கொடுத்தது? அது சரி, நீ எங்க இங்க என சரமாரியாய் கேள்வி கேட்டான். அவனை இறுக்கத்துடன் பார்த்த கட்டப்பொம்மன், சாரி மிஸ்டர் அர்ஜுன், கடத்தல்காரங்க கூட எல்லாம் நான் உறவு கொண்டாடுறதில்ல என்று சொல்ல
தீபக்கும் அர்ச்சனாவும் அவர்கள் வாக்குவாதம் செய்வதைக் கண்டு அவர்கள் அருகில் வந்தனர். ஓ அப்படியா, சரி, என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தது யாரு, நான் தெரிஞ்சுக்கலாமா இன்ஸ்பெக்டர் என அர்ஜுன் முறைப்புடனே கேட்க, சொல்றது என்ன சொல்றது, நீங்க கடத்திட்டு போற அவங்க பொருளை மீட்க அவங்களே வந்திருக்காங்க. ஏன்பா இன்னும் எவ்வளோ நேரம்தான் ஜீப்லேயே உட்கார்ந்துருக்கிறதா உத்தேசம், இறங்கி வாங்க என கட்டபொம்மன் குரல் கொடுக்க மூவரும் கோபத்தோடு ஜீப்பையே பார்த்து கொண்டிருந்தனர். ஜீப்பின் பின் கதவை திறந்து கொண்டு இறங்கிய மற்ற மூவரையும் கண்டதும் இவர்கள் மூவரின் விழிகள் ஆச்சரியத்திலும் சந்தோஷத்திலும் மலர்ந்தது. சம்யு, சரண், வீணா மூவரும் கட்டபொம்மன் அருகில் வந்து நிற்க, கட்டபொம்மன் மற்ற மூவரையும் பார்த்து, இவங்க 3 பேரோட கோபத்தை நீங்க தான் திருடிட்டு போறீங்களாம், அதை மீட்டு தர சொல்லித்தான் 3 பேரும் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. எவ்வளவு முயன்று அடக்க முடியாமல் போக கட்டபொம்மன் பக்கன சிரித்து விட்டான். மற்றவர் முகத்திலும் புன்னகை பூக்க அர்ஜுன், தீபக் மற்றும் அர்ச்சனா மூவரும் கட்டபொம்மனின் முதுகில் டின் கட்டத் தொடங்கினர். அவர்களிடமிருந்து தப்பி ஓடியவன், டேய் பக்கிகளா, உங்களால ஏன் கல்யாணமும் தள்ளி போகுதுடா, இனியாவது பேசி சமாதானம் ஆகி நல்ல பிள்ளைகளா ஊர் வந்து சேருங்க, இல்ல நானும் கையில சாமி படத்துல வர்ற பாட்டு மாதிரி புள்ளக்குட்டி பெத்துக்கிட்டு கட்டிக்க போறோம் என பாட்டு மாதிரி சொல்லிவிட்டு முதலில் நின்று கொண்டிருந்த ஜீப்பில் தன் சகாக்களோடு ஏறி பறந்து விட்டான். அவர்களை துரத்தி மூச்சு வாங்கி நின்றவர்கள் தங்கள் பின்புறம் நின்று கொண்டிருந்தவர்களை திரும்பி பார்த்தனர். அவர்கள் கண்களில் துளிர்த்த நீரை அடக்க முயன்றபடி அவர்களையே பார்த்து கொண்டு நிற்க, அர்ச்சனா, அர்ஜுன், தீபக் மூவரும் தங்கள் கண்களை மூடி திறந்து தங்கள் கைகளை நீட்டி அவர்களுக்கு அழைப்பு விடுக்க, மின்னல் வேகத்தில் மற்ற மூவரும் அவர்கள் அணைப்பில் தஞ்சம் புகுந்தனர். அர்ஜுன் சம்யுவின் மூக்கோடு மூக்கு உரசியபடியே, இதெல்லாம் உன் வேலையா என்று கேட்டான். மறுப்பாக தலையசைத்தவள், என் மங்குனி மாமா, நாம வந்தது 2 கார்ல, ஆனா 3 ஜோடிங்க இருக்கோம், திரும்பி எப்படி போறதாம், அதுவும் ரொம்ப நாள் கழிச்சு வேற பார்க்குறோம், கொஞ்சம் அப்படி இப்படி ரொமான்ஸ் மூடில் இருப்போம், ஒன்று தீபக் நம்ம கார்லேயோ இல்லை சரண் கார்லேயோ தொத்த வேண்டி வரும், அதான் பிளான் பண்ணி கட்டபொம்மன் மாமாவை கார் கொண்டு வந்து தர சொன்னோம், அப்போ உங்களையும் கொஞ்சம் கலவரப்படுத்தலாமேன்னு இந்த ஐடியாவை போட்டோம் என ரகசியம் பேசினாள். வீணாவோ தீபக்கிடம், இனி எங்கே போனாலும் தனி காரில் போங்க, நாம் எங்கே அவங்க கூட தொத்திக்குவோமோன்னு பயந்து தான் 2 ஏழ்மைகளும் இந்த பிளானையே போட்டுதுங்க என சலிப்பாய் சொன்னாள். தீபக்கோ, உத்தரவு மை ஏஞ்சல், இனி அப்படியே செய்யலாம், இப்போதைக்கு நமக்கு கிடைச்சிருக்கிற ஜீப்பில் ஏறி ஜோ சூர்யா மாதிரி என்னை கொஞ்சம் மாற்றி என் நெஞ்சில் உன்னை ஊற்றி நீ மெல்ல மெல்ல என்னை கொல்லாதே அப்படின்னு ஹைவேஸில் பறந்துக்கிட்டே ஜாலியாக ரொமான்ஸ் பண்ணுவோம், போலாமா என அவளை குண்டு கட்டாக தூக்கினான். வீணா வெட்கத்தில் சிவந்த தன் முகத்தை 2 கைகளாலும் மூடிக்கொண்டாள். அந்த பக்கம் சரண், அர்ச்சனா ஜோடியோ பேச்சுவார்த்தையை நடத்தாமல் ஒருவரை ஒருவர் அணைத்து கொண்டு மௌன நிலையில் மூழ்கி இருந்தது. அர்ஜுனோ சம்யுவை தன் காரின் முன் இருக்கையில் ஏற்றி கொண்டே, ஏய் சரண், ரோட்டில் போகிறவங்க எல்லாம் ஃப்ரீ ஷோ பார்த்துட்டு போகிறாங்க, வண்டியில் போய் உங்கள் ரொமான்ஸை கண்டினியூ பண்ணுங்க என்று கத்தி விட்டு சென்றான். மௌன நிலை கலைந்த இருவரும் அவர்களை முறைத்துவிட்டு மீண்டும் ஒருவரை ஒருவர் அணைத்து கொள்ள அங்கே மௌன மொழியில் காதல் பரிமாறிக்கொள்ளப்பட்டது. அர்ஜுனோ, இதுங்களை திருத்த முடியாது, நீ வாடி என் குலோப் ஜாமுன், நாம் இப்படியே சீக்கிரமாக ஊட்டிக்கு ஒரு ரிஹர்சல் பார்த்துட்டு வந்துடலாம் என கூறிக்கொண்டே ஓட்டுநர் இருக்கையில் ஏறி அமர்ந்தான். சம்யுவோ மனதில் தோன்றிய நிம்மதியுடன் அவன் தோளில் தன் தலையை சாய்த்து கொண்டாள். அவள் உச்சியில் தன் இதழ்களை ஒற்றி எடுத்தவன், இனி என் உயிரே போனாலும் உன் மேலேயும் உன் காதல் மேலேயும் ஒரு நாளும் எனக்கு சந்தேகம் வராது சம்யு, ஐ லவ் யூ ஆல்வேஸ் இன் ஆல் மை லைஃப் டைம் என உருக்கமாக சொன்னான். அவன் சொரசொரப்பான கன்னத்தில் தன் மென் உதடுகளை ஒற்றி எடுத்தவள்,
நான் செத்தே போனாலும் அதுக்கப்புறமா உன்னை லவ் பண்ணிகிட்டே இருப்பேன் அர்ஜுன். ஐ டு லவ் யூ என உருக்கமாக சொன்னாள். அந்த ஆள் அரவமற்ற சாலையில் வண்டியை நிறுத்தியவன் சம்யுவை இழுத்து அணைத்து வன்மையாய் அவள் இதழ்களை சிறை செய்தான். 4 உதடுகளின் உறவாடலில் வெறும் முத்தம் மட்டுமின்றி அவர்கள் இதயமும் பரிமாறிக்கொள்ளப்பட்டது. கத்தியின்றி இரத்தமின்றி அங்கே ஒரு காதல் யுத்தம் அரங்கேறத் தொடங்கியது. மூவரும் சென்ற திசை ஆளுக்கு ஒரு புறம் இருக்க, அந்த முச்சந்தில் நின்றபடி இத்தனை நாள் நடந்த காதல் சடுகுடுவில் பார்வையாளராய் நின்று கொண்டிருந்த காதல் விளையாட்டில் தன்னை தோற்று தன் இணையை வென்ற 3 ஜோடிகளும் வெற்றி பரிசாய் காதலை பரிசளித்துவிட்ட திருப்தியில் தன் அடுத்த பயணத்திற்கான பாதையை தேடி நின்று கொண்டிருந்தது. காதலின் பாதை என்றும் முற்று பெறுவதே இல்லை. சடுகுடு வெற்றி. நன்றி.